மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். சங்கல்பத்தில் சொல்லும் பொழுது விசித்ராசு யோனிஷு புனః அநேகதா ஜனித்வா கேனாபி புண்ணிய கர்ம விசேஷேன அப்படின்னு சொல்றோம். அநேக விதமான ஜென்மாக்களை எடுத்து இந்த ஜென்மால மனுஷ ஜென்மாவை நம்மளாம் அடைஞ்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மா எடுத்தோம்னு தெரியாது, இதுக்கப்புறம் எத்தனை ஜென்மா எடுக்க போறோம்னு தெரியாது. மாணிக்க வாசகர் சொல்லும் பொழுது புல்லாய் பூவாய் புழுவாய் மரமாய் பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் அப்படின்னு சொல்றார். இத்தனை ஜென்மாக்களை எடுத்த நம்ம இந்த ஜென்மால கேனாபி புண்ணிய கர்ம விசேஷேனா, எந்த ஜென்மால பண்ணின புண்ணியமோ தெரியாது, மனுஷ ஜென்மாவை நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இந்த மனுஷ ஜென்மால என்ன ஸ்பெஷாலிட்டி? மற்ற ஜென்மாக்களை நம்ம எடுக்கும் பொழுது பகவான் நாமாவை சொல்ல முடியாது. நம பார்வதி பதையே அப்படின்னாக்க யாரெல்லாம் மனுஷனாக பிறந்திருக்கோமோ, யாருக்கெல்லாம் பகவான் வாக்கு கொடுத்திருக்கானோ அவளுக்கு மாத்திரம்தான் ஹரஹர மகாதேவான்னு சொல்ல முடியும். நம்ம உபன்யாசம் பண்ணிட்டே இருக்கும்பொழுது ஆரம்பிக்கிற சமயத்துல ஒரு நாயோ மாடோ கிரவுண்டுக்குள்ள வருதுன்னு வச்சு நம பார்வதி பதையேனா அதால ஹரஹர மகாதேவா சொல்ல முடியுமா? அது மாத்திரம் இல்லை, அந்த மிருகங்களுக்கெல்லாம் யாரு சாப்பாடு போடுவா, எப்போ போடுவா, என்ன போடுவானே தெரியாது. சாப்பாடை மாத்திரம் தேடிண்டே இருக்கிற ஜென்மா அவளுக்கலாம். நமக்கு அப்படி கிடையாது. 2 மணி நேரம் உபன்யாசம் முடியறதுக்குள்ள எனக்கு தாகம் இருந்தா என்ன பண்றதுங்கிறதுனால பக்கத்துல ஃப்ளாஸ்கை வச்சிருக்கு. தாகம் எடுக்குமான்னு தெரியாது, எடுக்குமோன்னு ஒரு உத்தேசத்துல பக்கத்துல ஜலம் வச்சிருக்கேன். இதே பசுமாடு கட்டி போட்டு கிராமத்தில் இதோ கடைக்கு போயிட்டு வந்துடலாம்னு அவன் கட்டி போட்டு போயிடுவான். மத்தியானம் 2 மணிக்கு கொஞ்சம் வெக்கலை போட்டு கொஞ்சம் புண்ணாக்க கரைச்சி வச்சுட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். 4 மணிக்கு வந்துடலாம்னு நினச்சிண்டு போனவன் அங்கே போன காரியத்தினால 7 மணிக்கு திரும்ப வரா மாதிரி ஒரு சந்தர்ப்பம் அமையிறது. மத்தியானம் 2 மணிக்கு அவன் கிளம்பும்பொழுது அந்த பசுமாட்டுக்கு என்ன தண்ணி காமிச்சானோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் 7 மணிக்கு வந்த உடனே பசுமாட்டுக்கு தண்ணி காமிக்கணும்னு நினைக்க மாட்டான். மத்தியானத்துலேருந்து சோறு தண்ணி இல்லாமல் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். முதல்ல நம்ம போய் சாப்பிட்டு வருவோம். நம்ம போய் சாப்பிட்டு குளிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பசுமாட்டு ஞாபகம் வந்து கிட்டக்க வருவோம். ஏனக்கேன பிரகாரேன பசுமாட்டுக்கிட்ட அவன் வரும்பொழுது 9 மணி ஆயிடும் ராத்திரி. 7 மணி நேரம் தண்ணி தாகம் எடுத்தாலும் தண்ணி குடிக்க முடியாமல் இந்த பசுமாடு தவிக்கிறது. நமக்கு அப்படி கிடையாது. மற்ற ஜென்மால பகவானை நோக்கி நம்ம அடைய முடியாது. இந்த ஜென்மால மாத்திரம்தான் பகவானை நோக்கி நம்ம அடையறதுக்கு உண்டான வழிமுறைகளை நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அநேக விதமான ஜபங்கள், தபங்கள், யஜ்யங்கள், யாகங்கள், ஹோமங்கள், இதெல்லாமே எதுக்காக அப்படின்னாக்க ஜன்மலாப பரஃ பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதிஹி. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா இந்த சரீர வியோகமாகும் பொழுது நாராயண ஸ்மிருதி ஏற்பட்டு வைகுண்டம் கிளம்பணுங்கிறதுனால்தான் இத்தனை பரிசிரமமே. அஜாமிழன் அப்படிதான் அந்திம காலத்துல நாராயணான்னு கூப்பிட்டான், வைகுண்டம் போனான்னு சரித்திரம் பார்க்கிறோம் பாகவதத்துல. எல்லாருக்கும் அந்திம காலத்துல பகவன் நாம வாக்குல வருமா? முதல்ல நமக்கு எது அந்திம காலம்னு நமக்கு எப்படி தெரியும்? கான்சியஸ்ல உயிர் போறதா, அன்கான்சியஸ்ல போறதா, ஜலத்துல போறதா, விஷபாதையில போறதா, அக்னி பிரவேசத்துல போறதா, எப்போ நமக்கு அந்திம காலம் வரும்னு நினைச்சுன்னு நம்ம ரெடியா இருக்கிறது. அதனால பகவன் நாமாவை சதா சர்வ காலமும் நீ ஜபம் பண்ணிட்டே இரு. சபரி அப்படிதானே இருந்தார். மதங்காசிரமத்துல மதங்கருக்கு பணிவிடைகள்லாம் பண்ணி மதங்க முனிவர் வைகுண்டத்துக்கு விமானத்தில் ஏறும் பொழுது சபரியும் ஏற போனான். ராமாயணத்தில் பின்னாடி சரித்திரத்தில் வருது. சபரியை நீ ஏறக்கூடாதுன்னு மதங்கர். அதுக்கு அவள் கேட்டா, நான் வேடுவ ஸ்திரீங்கிறதுனால ஏறக்கூடாதுன்னு சொல்றீங்களா சாமி அப்படின்னு. அவளுக்கு ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணி
இந்த மந்திரத்தை நீ ஜெபம் பண்ணிண்டே வா அப்படின்னு சொல்றார். இதுக்கு என்ன பொருள் ஐயா அப்படின்னு சபரி கேட்கிறார். பொருளை தேடி நீ போக வேண்டாம், பொருள் ஒன்ன தேடி வரும்னர் மதங்கர். ஆகமஷ்யதி தே ராமஹா, அந்த ராமர் இப்ப வந்துட்டான்னு ராமபிரான் சபரி ஆசிரமத்துக்குள்ள வந்த உடனே பகவான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சபரி, அத்ய பிராப்தா தபசித்தி தவ சந்தர்ஷனான்மயா, பகவான் உனக்கு உன்னுடைய விக்னங்கள்லாம் பூர்த்தியாச்சா, குருக்கு பண்ண சுஷ்ரூஷைகள்லாம் உனக்கு பூர்த்தியாச்சா, எல்லாமே கேட்கிற. எல்லாமே எனக்கு பூர்த்தியாச்சு, எப்போ தெரியுமான்னா தவ சந்தர்ஷனான்மயா, நான் எப்போ உன்னை பார்த்தேனோ அப்பதான் எல்லாமே பூர்த்தியாச்சு அப்படின்னு பகவன் நாமாக்கு அத்தனை விசேஷங்கள். கபில வாசுதேவனாக பகவான் அவதாரம் பண்ணி தன்னுடைய அம்மா தேவஹூதிக்கு உபதேசங்கள்லாம் பண்ணும் பொழுது, நீ என்ன பண்ணினா என்கிட்ட வரலாம் அப்படிங்கிறதுக்கு பகவான் சொல்றார். மம குணகண லீலா கர்ணனை கீர்த்தனாத்யை மயி சுரசரிதோக பிரக்ய சித்தானுவிருத்தி பவதி பரமபக்தி சாஹி மிருத்யோர்விஜேத்ரி கபில தனுரிதித்வம் தேவஹூத்யை ன்யகாதீஹி. மம குணகணலீலா கர்ணனை கீர்த்தனாத்யை, தன்னுடைய அம்மாக்கு சொல்லும் பொழுது என்னுடைய அநேக விதமான குணகணங்களை கேட்கணும் வாங்குற. மம குணகணலீலா கர்ணனை கீர்த்தனாத்யை, என்னுடைய குணத்தை பற்றி நீங்கள் கேளுங்கோ, கேட்டேன்னா கீர்த்தனம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும். அதனால தான் பக்தியில் முதல் பக்தி ஸ்ரவணம். ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ பரமம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம். ஸ்ரவணந்தான் முதல் பக்தி. அதனால தான் செல்வச்சுள் பெருஞ்செல்வம் செவிச்செல்வம்னா தமிழ்ல. ஸ்ரவணத்தினால்தான் கீர்த்தனம், ஸ்ரவணத்தினால்தான் பாதசேவனம், ஸ்ரவணத்தினால்தான் அர்ச்சனம், ஸ்ரவணத்தினால்தான் வந்தனம், ஸ்ரவணத்தினால்தான் தாஸ்யம், ஸ்ரவணத்தினால்தான் சக்கியம், ஸ்ரவணத்தினால்தான் ஆத்ம நிவேதனம். இத்தனையும் வரதுக்கு காரணம் என்ன? பகவானுடைய பக்திய குணங்களை கேட்கறதுனால தான். கேட்டா மாத்திரத்தில் எப்படி சார் பக்தி வரும் அப்படின்னாக்க, ஒருத்தரை பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அவளுடைய கேரக்டர் கேட்டாலே நமக்கு அவளை பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா, ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னாக்க, சார் அவர் இருக்காரு, அவர் எப்படி அப்படின்னாக்க, அவரா சார் ரொம்ப நல்லவர், நீங்கள் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாதான் அவர்கிட்ட பேசணுங்கிற எண்ணமே வரும். இதே வேற மாதிரி அவரா சார், அவரை பற்றி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னாக்கா அவர்கிட்ட ஃபோன் நம்பரே நம்ம வாங்க மாட்டோம். அவர்கிட்ட ஃபோன் நம்பர் வாங்கிறதுக்கு காரணம் என்ன? ஃபோன் நம்பர் வாங்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவரை பற்றின கேரக்டர் தெரிஞ்சதுனால நமக்கு அவரை கண்டா பிடிக்கிறது பிடிக்கலைங்கிறது. பகவான் சொல்றார், என்னுடைய குணகணங்களை கேளுங்கம்மா. அப்படி கேட்டு கீர்த்தனம் பண்றதுனால என்னப்பா பலன் அப்படிங்கிறார். மயிசுரசரிதோக பிரக்ய சித்தானுவிருத்தி, பகவத் குணத்தை கேட்டா மாத்திரம்தான் மயிர்கூச்சல்ங்கிறது ஏற்படும். ராமபிரானை பற்றி நம்ம வர்ணிக்கிறோம், ராமபிரானுடைய சரித்திரத்தை கேட்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல நமக்கு தெரியாம ராமபிரானை நினைச்சுட்டோன்னா நம்மளுடைய உடம்புல ரோமாஞ்சம்ங்கிறது ஏற்படுது. இதே அடுத்தவாளை பற்றி வம்பு பேசும்பொழுது ரோமாஞ்சம்ங்கிறது எழுந்துக்காது. மயிசுரசரிதோக பிரக்ய சித்தானுவிருத்தி, அது மாத்திரம் இல்லை, சித்தத்துல நல்ல எண்ணங்கள் ஓட ஆரம்பிக்கும். சித்தம் நன்னா இருந்தாதான் பாக்கி விஷயங்கள்லாம் மனசுல பதியும். அப்படி இருந்தா என்ன சார் லாபம் அப்படின்னாக்க, பவதி பரமபக்தி,
பகவானுடைய குணங்களை கேட்டு கீர்த்தனம் பண்ண 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 நமக்கு பரம பக்தி ஏற்படுது. அந்த பக்தி ஏற்பட்டா என்ன லாபம்? சாஹி மிருத்யோர் விஜேத்ரி. மிருத்யு வந்துட்டான் கூட்டின்னு போகிறதுக்கு. நம்ம பக்தி பண்ணிட்டே இருக்கும், பஜனை பண்ணிட்டே இருக்கும், பாடிண்டே இருக்கும். மிருத்யு வந்துட்டான் நம்மளை கூட்டின்னு போகிறதுக்கு அப்படின்னாக்க அந்த மிருத்யுவை ஜெயிக்க முடியுமா முடியாதா அப்படின்னா தாராளமாக அந்த மிருத்யுவை ஜெயிக்கலாம். ஊத்துக்காடு மகான் அவருடைய கீர்த்தனையில் சொல்லும் பொழுது, அந்த காலன் வந்தால் என்ன நேரில் அவன் கையில் தாளத்தை கொண்டு போட சொல்லு கோவிந்த கோவிந்த ராதா முகுந்தா. அவருடைய கீர்த்தனையில் சொல்றார், அந்த காலன் வந்தால் என்ன நேரில். யமதர்மராஜன் வந்துட்டான் கூட்டின்னு போறதுக்கு அப்படின்னாக்க அவன் கையில இருக்கிற பாச கையில கீழே போட சொல்லு, அவன் கையில் தாளத்தை கொண்டு போட சொல்லு. அவங்கிட்ட ஜால்ராவை கொடுத்து அடிக்க சொல்லு. அவங்கிட்ட ஜால்ராவை கொடுத்து அவன் வாசிச்சானா என்ன ஆகும்னா, உன்னை கூட்டிட்டு போகிறதுக்கு வந்திருக்கோம்னு ஞாபகம் இல்லாம பகவான்கிட்ட பக்தி ஏற்பட்டு விஷ்ணு பார்ஷதால பகவான் அனுப்பி வைப்பான் அப்படின்னு சொல்ற. தன்னுடைய அம்மாவுக்கு அவர் யோகாபியாசத்தெல்லாம் உபதேசம் பண்ணி அவருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது பகவானுக்கு 6 வயசு. 6 வயசு குழந்தை அம்மாவுக்கு எல்லா விதத்தையும் உபதேசம் பண்றார். அப்பேற்பட்ட மனுஷ ஜன்மாவை அடைஞ்ச நமக்கு இன்னையிலிருந்து 9 நாள் பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கார் பகவான். ராமாயணத்தை பற்றி கேட்கறதுக்கு உண்டான பாக்கியம். ராமாயணம் அப்படிங்கிற கிரந்தம் வால்மீகி மகர்ஷியால ரச்சனை பண்ணப்பட்ட கிரந்தம். ரச்சனம்னா அவர் எழுதினது. 24,000 ஸ்லோகம் ராமாயணம். எல்லா வேதத்தினுடைய சாரமும் இந்த ராமாயணத்துல வந்திருக்கிறதுனால்தான் வேத வேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா. வேத பிராச்சேதசாதாசீத் 24,000 ஸ்லோகம் ராமாயணம், 24 அக்ஷரம் காயத்ரி. சதுர்விகும்சத்யக்ஷரா காயத்ரி அப்படின்னு வேதம் சொல்றது. 24,000 ஸ்லோகத்தை 24 காயத்ரி அக்ஷரத்தினால ஒவ்வொரு 1000 ஸ்லோகத்துக்கும் காயத்ரி அக்ஷரத்தை வச்சு ஆரம்பிச்சு எழுதுறார் மகர்ஷி வால்மீகி. நாரத சுவாமியோட உபதேச மகிமையினாலையும் பிரம்மா சரஸ்வதியினுடைய கிருபா கட்டாட்சத்தினாலையும் இந்த வால்மீகி மகர்ஷி ராமாயணம் அப்படிங்கிற கிரந்தத்தை எழுதுறார். வால்மீகி மகர்ஷி ஆசிரமத்துக்கு நாரத சுவாமி வரார். அவருக்கு அத்தியபாத்திய ஆச்சமணியங்கள்லாம் கொடுத்து ஸ்வாகதம் பண்ணி உள்ள உட்காந்து வச்சு வால்மீகி பகவான் கேட்கிறார். தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். வால்மீகி முனிபுங்கவம், முனிபுங்கவமான நாரத மகர்ஷி கிட்ட வால்மீகி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீர்யவான் அஸ்ய பிப்யதி தேவாஸ்ச. 16 விதமான குணங்கள் நிரம்பின மனிதன் இந்த உலகத்துல இப்ப பார்க்கிற மாதிரி இருக்கானா அப்படின்னு கேட்கிறார். அஸ்மின் லோகே சாம்பிரதம் லோகேங்கிற. முன்னாடி இருந்தா அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இப்ப இருக்கானா, நம்ம போனா பார்க்கிற மாதிரி இருக்கானா அப்படின்னு விசாரிக்கிறார். சாரித்ரேண சகோ யுக்தः சர்வபூதேஷு கோஹிதः வித்வான் கஸ் சமர்த்தஸ்ச கஷ்டைக பிரியதர்ஷனः. பார்க்க பார்க்க பிரியத்தை ஏத்தரா மாதிரி இருக்கணும் அந்த ரூபம். ஜிதக்ரோதா
ஜிதேந்திரியனாக இருக்கணும், தியுதிமானா இருக்கணும், பொறாமையே இல்லாதவனாக இருக்கணும் அப்படின்னு 16 விதமான குணங்களை கேட்கறது. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூஹலம் ஹிமே மஹர்ஷே த்வம் சமர்த்தோசி ஞாதுமேவம் விதம் நரம். இருக்காரான நாரத சுவாமியை பார்த்து கேட்கும் பொழுது நாரத பகவான் நான் பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி கண்ணை மூடினர். பார்த்துட்டு சொல்றேன்னா எதை பார்த்துட்டு சொல்லணும் நாரதர்? எந்த பகவானை பற்றி நம்ம பேசுகிறோமோ அந்த பகவானை ஹிருதயத்தில் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறோம். உபன்யாசமே ஆரம்பிக்கும் பொழுது 10 நிமிஷம் தியான ஸ்லோகம் சொல்கிறோம். இந்த தியான ஸ்லோகம் எதுக்காக? சும்மா டைம் பாஸ் காமிக்கிறதுக்காகவா? 10 நிமிஷம் ஓட்டணுங்கிறதுக்காக தியான ஸ்லோகமா? எந்த பகவானை நினச்சி நம்ம இந்த புராணத்தை சொல்கிறோமோ சிரவணம் பண்ணுறோமோ அந்த பகவானை ஹிருதயத்தில் தியானம் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்கள் கேட்குறவாளுடைய மனசில் போய் பதியும். இதுக்கு பேர் உபன்யாசம் அப்படின்னு பேர். உபசமீபேன்யாசா உபன்யாசா. உங்களை பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தணும். யாருக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தணும்? உப அப்படின்னாக்க பிரம்மம்னு அர்த்தம். பிரம்மத்துக்கு பக்கத்தில் கேட்குறவாளுடைய மனசை கொண்டு போய் நிறுத்தணும். அதனால தான் நம்ம பார்த்து பேரனுக்கு உபநயனம் பண்ணும் பொழுது உபநயனம்னு பூனல் கல்யாணம்னு சொல்றது இல்லை, உபநயனம். உபசமீபே நயனஹா உபநயனஹா. பிரம்மத்துக்கு பக்கத்தில் அந்த குழந்தையை கொண்டு போய் விடுறோங்கிறதுனால தான் உபநயனம்னு பேர். இங்க நான் பார்த்துட்டு சொல்றேன், ஞாதுமேவம் விதம் நரம். பார்த்துட்டு சொல்றேன்னு சொல்லும் பொழுது அவர் உள்ள பார்க்கிறார். ஸ்ருத்வா சைதத்ரிலோகஜ்ஞः வால்மீகேர்நாரதோ வசः ஸ்ரூயதாமிதி சாமந்த்ரிய பிரஹிஷ்டோ வாக்கியமப்ரவீத். வால்மீகி பகவான் கேட்ட கேள்வினால நாரத சுவாமிக்கு சந்தோஷம் அடைஞ்சி, நீங்க யாராவது ஒருத்தன் இருக்கானான்னு கேட்டேளோ நான் பழைச்சேன், நீங்க யாராவது இருக்காளான்னு பகுவச்சனத்தில் கேட்டேன்னா இத்தனை குணங்களும் நிரம்பினவன் யாரும் இருக்க மாட்டா, ஒருத்தர் தான் இருக்கான். ஒரே ஒருத்தன் தான் நீங்க சொன்ன 16 குணங்கள் அடங்கினவன் இருக்கு. 16 குணங்களும் எல்லார்கிட்டையும் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஷோடசகலோவை புருஷா அப்படின்னு வேதம் சொல்றது. 16 கலைகளும் ஒருத்தன்ட்ட இருக்குமா? 16 கலைகளும் 16 குணங்கள். பஹவோ துர்லபாஸ்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாஹ முனே வக்ஷாம்யஹம் புத்வா தைர்யுக்த ஸ்ரூயதான் நரஹ. ரொம்ப துர்லபமான விஷயங்கள் நீங்க கேட்டிருக்கேள். வால்மீகி சொல்ற, நான் உங்ககிட்ட கேட்ட காரணம் என்ன தெரியுமா? நீங்க மாத்திரம்தான் ஜெகன் முழுக்க போயிட்டு வரேன். திரிலோகஜ்ஞா, 3 லோகமும் நீங்க போயிட்டு வர்றதுனால இந்த ஜகத்துல எத்தனை மனிதர்கள் இருக்காளோ அத்தனை பேரையும் உங்களுக்கு தெரியும். அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு கேட்டு நாரத சுவாமி கிட்ட வால்மீகி 16 குணங்கள் தான் கேட்டார். ஆனால் நாரதர் அநேக கல்யாண குணங்கள் சொல்றார். பஹவோ துர்லபாஸ்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாஹ. அவனுடைய குணங்கள், அவனுடைய கீர்த்தி நான் சொல்றேன் அப்படின்னு. இக்ஷ்வாகு வம்ச பிரபவः ராமோ நாம ஜனைஸ்ருதः நியதாத்மா மகாவீர்யः யுதிமான் திருதிமான் வசி. சொல்றது புரியறதா? எக்கோ அடிக்கிறதா? சரியா இருக்கா? இக்ஷ்வாகு வம்ச பிரபவः, இக்ஷ்வாகு வம்ச பிரபவः ராமோ நாம ஜனைஸ்ருதஹான்னு ஆரம்பிக்கிறார். சூரிய வம்சம்னு சொல்லக்கூடிய இடத்துல இக்ஷ்வாகு வம்ச
குடும்பத்தில் முதல்ல ரகுவம்சத்தில் சொல்லும் பொழுது இக்ஷ்வாகு குண சம்பன்னனை பற்றி நிறைய சரித்திரங்கள், நிறைய ஸ்லோகங்கள் சொல்றார். இதே பட்டாபிஷேக சர்க்கத்தில் சொல்லும் பொழுது ஐக்ஷ்வாகாத்யுஷிதம் ரம்யம் ஆசசாத பிதுர்கிருஹம். பகவான் நந்திகிராம ஜட்டாசோதனங்கள் பண்ணி அயோத்திக்கு இக்ஷ்வாக்கு முதலிய முன்னோர்கள் எந்த மாளிகையில் இருந்தாலோ அந்த திருமாளிகைக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்றது பட்டாபிஷேக சர்க்கம். அதனால இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னாக்க, எந்த ராமரை பற்றி நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கோமோ அந்த ராமர் வேற யாரும் கிடையாது, ரங்கநாதர். ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு பிரகாசிக்கிறாரு. அந்த ரங்கநாதர் தான் ராமராக அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்றது. 60,000 வருஷம் தசரதனுக்கு வம்சம் இல்லாம இருக்க ஜோசியாலும் சொல்லிட்டா, வைத்தியாலும் சொல்லிட்டா குழந்தை இல்லை அப்படின்னு. இருந்தாலும் தன்னுடைய குலதெய்வமான ரங்கநாதனுக்கு பூஜை பண்ணி அநேக விதமான தர்ம காரியங்கள் செய்து, யாகங்கள் செய்து, யஜ்யங்கள் செய்து எப்படியாவது புத்திரலாபத்தை அடையணும்னு தவிக்கிறான் தசரதன். ஒரு குழந்தை பிறக்குமான்னு தவிச்ச தசரதனுக்கு 4 குழந்தைகள் பிறக்க போறான். சங்கேப ராமாயணத்தில் சொல்லும் பொழுது பகவான் ராமபிரானுக்கு யுவராஜ்யம் பண்ணணும், பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தி ஆசைப்பட அதுக்கு நாள் குறித்து எல்லா விதமான சாமக்கிரியைகளும் ஏற்பாடு பண்ண, முன்பு தேவாசுர யுத்தத்தில் கைகேயம்மா 2 வரன் கேட்க இருந்த அந்த 2 வரன் கேட்க வேண்டிய காலம் வந்தாச்சுன்னு 2 வரன் கேட்டு, முதல் வரத்தினால பகவானுக்கு வனவாசம்னும், 2வது வரத்தினால பரதனுக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னும் கைகேயம்மா கேட்க, தசரதன் தன் உயிருக்கு மேல பிரியமாக இருந்த ராமபிரான வனவாசத்துக்கு அனுப்புறார் தர்மத்துக்காக. சத்தியபாசபத்தத்தினால அவன் கட்டப்பட்டு இருக்க, தர்மத்துக்காக வனவாசம் ராமபிரான் போகணும்னு கைகேயம்மா கேட்டதுனால பகவான் சீதையை அழிச்சுண்டு, லக்ஷ்மணசுவாமி அழிச்சுண்டு காட்டுக்கு கிளம்ப, பிரியனான ராமபிரான் பிரிஞ்ச சோகத்தினால தசரதன் சத்கதி அடைய காலமாக, அவன் காலமான விஷயத்தை கேகே தேசத்தில் இருந்த பரதனுக்கு சொல்லி அனுப்ப, பரதன் அயோத்தி தன் அப்பாவுக்கு பண்ண வேண்டிய ஔத்பதேகிகமான சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி 12 நாள் காரியங்கள் ஆயிடுத்து. 13வது நாள் சுபஸ்வீகரணம், என் அண்ணாவை ராம நான் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி குஹன சக்கியம் பண்ணிண்டு கங்கக்கரை ஜட்டையை தரிச்சுண்டு கங்கையை தாண்டி அக்கறைக்கு போய் சித்திரக்கூட்டத்தில் அண்ணா இருக்கா அவரை போய் பார்த்து தன் அப்பா சத்கதை அடைஞ்சிட்டார்னு விஷயத்தை சொல்ல, ராமபிரான் பிண்ட பிரதானங்கள் பண்ணி தர்ப்பணங்கள் பண்ணி நீங்கள் வரணும் அப்படின்னு பரதன் கேட்க, ராமபிரான் அப்பா சொன்ன பித்ருவாக்கிய பரிபாலனம் அதை முடிக்காம வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னு கேட்க, இது அயோத்தியா காண்டத்தில் ரொம்ப விஸ்தாரமாக இருக்கு. சங்கேப ராமாயணத்தில் அப்படியே சொல்லிகிட்டே போகிறேன். நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பகவான் ஸ்வர்ண பாதுகையை அவன்கிட்ட கொடுத்து, நான் காட்டுக்கு ராஜாவா இருக்கேன், நீ நாட்டுக்கு ராஜாவா இரு அப்படின்னு அவன்கிட்ட கொடுத்து, அவன் அயோத்தியில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு பக்கத்தில் நந்தி கிராமத்தில் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பாதுகான்யஸ்த ராஜ்யனாய் தன் தம்பி அழுது பிறண்டு எல்லாம் பண்ணது பகவானுக்கு மறக்க முடியாமல் இருந்து சித்திரக்கூட்டத்திலேருந்து கிளம்பி அத்ரி அனசூய ஆசிரமத்துக்கெல்லாம் போய் அநேக விதமான ரிஷிகளினுடைய ஆசிரமத்துக்கு போய் பகவான் ஆசீர்வாதங்களை வாங்கி மகாரண்ய பிரவேசம் பண்ணி ஜட்டாயுவை சக்கியம் பண்ணி, ஜட்டாயு தான் சொல்கிறார் சீதையை ராவணன் தூக்கிண்டு போயிட்டான் அப்படின்னு விஷயத்தை சொல்ல,
ஜட்டாயு ராமபிரானுடைய மடியில் படுத்து காலமாக தன் அப்பாக்கு விட்டு போன ஔத்ததேகிகமான சம்ஸ்காரத்தை ஜட்டாயுக்கு பண்ணி ஜட்டாயுக்கு சத்கதையை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து அங்கேருந்து கிளம்பி சுக்ரீவ சக்கியம் பண்ணிண்டு வாலிய வதம் பண்ணி அகண்டமான ராஜ்யத்தை சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு சுக்ரீவ சைன்யத்தில் இருக்கிற கோட்டி கோட்டி வானரங்களை வரவழைச்சி 4 திக்குக்கும் சீதை இருக்காளான்னு அனுப்ப தெற்கு திக்கில் தடயங்கள் ஜாஸ்தியாக இருக்கு அப்படிங்கிறதுனால பிரதானமான வானரங்களை தென்னண்ட திக்குக்கு அனுப்ப அதில் ஆஞ்சநேய சுவாமி சீதையை பார்த்து ராமர் கொடுத்த அங்குலியத்தை சீதாதேவியிட்ட கொடுத்து சீதாதேவி கொடுத்த சூர்ணிகையை வாங்கி ராமபிரான்ட்ட இக்கரையில் திருஷ்டாதேவி நசந்தேகான்னு கண்டேன் சீதையின்னு மங்கள சமாச்சாரத்தோட கீழே இறங்க ராமபிரான்ட்ட கொண்டு போய் இந்த சூடாமணியை கொடுக்க ராமபிரான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணி சேத்துபந்தம் பண்ணி விபீஷண சுவாமி நல்ல முகூர்த்தத்தில் ராமலக்ஷ்மணன் எங்கே இருக்கானோ அந்த இடத்துல நான் சரணம் அடைகிறேன்னு ராமபிரான்ட்ட சரணம் அடைஞ்சி ராமபிரான் விபீஷண சுவாமி பண்ண சரணத்தை அங்கீகாரம் பண்ணி அவனுக்கு அபயம் கொடுத்து அக்கரையில் லங்கை இருக்கு இக்கரையில் விபீஷண சுவாமிக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராவணனை சகுடும்பமாக வதம் பண்ணி சகுடும்பம்னா எல்லாரையும் சேர்த்து விபீஷண சுவாமியை தவிர பாக்கி எல்லாரையும் வதம் பண்ணி பகவான் அங்கேருந்து கிளம்பி புஷ்பக விமானத்தில் சுக்ரீவ சைன்யங்களோட வானர சைன்யங்களோட அநேக மகர்ஷிகளோட சீதாதேவியோடையும் லக்ஷ்மணசுவாமியோடையும் அங்கேருந்து கிளம்பி பரத்வாதாசிரமம் பரத்வாதர் கொடுத்த ஆதித்யத்தை ஸ்வீகரிச்சுண்டு இவர் பரத்வாதாசிரமத்திலிருந்து கிளம்பி பரதன் இருக்கிற இடத்துக்கு வரத்துக்குள்ள ஆஞ்சநேய சுவாமி வாக்குனால நன்கு வசித்து சௌக்கியமாக இருந்து கொண்டிருக்கிற ராமபிரான் உங்களை விசாரிச்சார் அப்படின்னு சொல்லி பரதன்ட்ட 14 வருஷம் ராமாங்கிற குரல் கேட்குமான்னு இருக்கு. அந்த சப்தம் ராமபிரான் வந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேய சுவாமி முடிக்கிறதுக்குள்ளேயே புஷ்பக விமானம் வாசல்ல வந்துடுது. உடனே பரதாழ்வார் புஷ்பக விமானத்துக்கிட்ட போய் தன் அண்ணாவை நமஸ்காரம் பண்ணி பகவான் உச்சி முகுந்து தடவி கொடுத்து இந்தாங்கோன்னா உங்களுடைய ராஜ்யத்தைன்னு பரதன் ராமபிரானுக்கு கையில் ராஜ்யத்தை கொடுத்து பகவான் நந்திகிராம ஜடாசோதனங்கள் பண்ணி தன் முன்னோர்கள் இருந்த திருமாளிகளுக்கெல்லாம் போய் நமஸ்காரம் பண்ணி தன் அம்மாக்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணி கைகேயி சுமித்ர கௌசல்யா எல்லோருக்கும் நமஸ்காரம் பண்ணி நல்ல லக்னத்தில் சீதாதேவியோடையும் ராமபிரானையும் மங்களஸ்நானம் பண்ணி வர சொல்லி வசிஷ்டர் பட்டாபிஷேகத்துக்கு தேவையான சாமக்கிரியைகள்லாம் தயார் பண்ணி பட்டாபிஷேகத்துண்டான ஜபஹோமங்கள்லாம் செய்து வசிஷ்டர் வாமதேவர் ஜாபாலி காஷ்யபர் காத்யாயனர் சுயக்ஞர் கௌதமஹா விஜயஹான்னு 8 மகர்ஷிகளோட இந்திரனுக்கு 8 வசுக்களும் சேர்ந்து பட்டாபிஷேகம் எப்படி செய்தார்களோ அது மாதிரி ராமபிரானுக்கு 8 மகர்ஷிகளும் சேர்ந்து சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பரதாழ்வாருக்கு யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி 11000 வருஷம் பகவான் இந்த தேசத்தை ராஜ்ய பரிபாலனம் பண்ணி அநேக விதமான யாகங்கள் பௌண்டரீக அஸ்வமேதாபியாம் வாஜபேயேன சாசகிருத்து அப்படின்னு பௌண்டரீக யாகம் பண்ணி அஸ்வமேத யாகம் பண்ணி வாஜபேய யாகம் பண்ணி 11000 பசுமாட்ட தானம் கொடுத்து பட்டாபிஷேகம் பண்ணிண்டு பகவான் 11000 வருஷம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணி வைகுண்டம் போனார் அப்படின்னு சம்க்ஷேப ராமாயணம் சொல்ற முதல் சர்க்கத்தில். இப்படி சொல்லி இந்த சம்க்ஷேப ராமாயணத்துக்கு பலஸ்ருதி சொல்ற. இதம் பவித்ரம் பாபக்னம் புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம். நாரத சுவாமி வாக்குனால இதுக்கு பலஸ்ருதி சொல்ற. முழு ராமாயணத்தை கேட்டதுனால உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க இப்ப என்ன பலன் சொல்றோமோ இது மாதிரி அநேக பலன்கள் முழு ராமாயணத்தை கேட்டாங்க. இந்த சம்க்ஷேப ராமாயணத்துல என்ன பலன் அப்படின்னா பவித்திரமான இந்த
சங்கேப ராமாயணத்தை யார் சொல்றாளோ கேட்கிறாளோ அவளுக்கு தீர்காயுசு கிடைக்கிறது, பாபத்தை போக்கிறது. இதம் பவித்ரம், பவித்திரமான சரித்திரம் அது. பாபக்னம், நம்மளுடைய பாபத்தை நிவர்த்தி பண்றது. புண்ணியம் வேதைஷ்ட சம்மிதம், புண்ணியத்தை அபிவிருத்தி பண்றது. இது மாதிரி சங்கேப ராமாயணத்தை நாரத சுவாமி வாக்கால சொல்லி வால்மீகி மகர்ஷி தன்னுடைய சிஷ்யன் பரத்வாஜனை அழைத்து கொண்டு கங்கைக்கு ஸ்நானம் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புறார். கங்கைக்கு போகிறதுக்கு முன்னாடி தமசைன்னு நதி ஓடுறது. அந்த தமசானி மகானிஷாத பிரதிஷ்டாந்த்வம் அகமஹா சாஸ்வதி சமஹ யத்க்ரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹ் காமமோஹிதம். காமமோகிதமாக இருக்கிற பட்சிகள்லாம் ஆண் பட்சியை அடிச்சியே, இதனாலேயே நீ வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு சௌக்கியமாக. அவர் சொல்ல வந்த வார்த்தை ஸ்லோகமாக வருது. இந்த வார்த்தைய ஸ்லோகமாக வருதுன்னு அவருக்கே ஆச்சரியம். இந்த பிரபஞ்சத்தில் சம்ஸ்கிருதம் எப்படி இருக்குன்னா கத்திய ரூபமாக இருக்கு அல்லது பத்திய ரூபமாக இருக்கு. இந்த ஸ்லோகத்தை சொல்றதுக்கு முன்னாடி சம்ஸ்கிருத பிரபஞ்சம் முழுக்க கத்தியமாக தான் இருந்தது. கத்தியம்னா என்ன அப்படின்னாக்க அது ஒரு உரைநடை மாதிரி. எங்க வேணாலும் ஆரம்பிக்கலாம், எங்க வேணாலும் நிறுத்தலாம். புரியுற மாதிரி சொல்லணும்னா நமோ ஹிரண்யபாஹவே நான்யே திசாஞ்சபதயே நமோ நமோ விரக்ஷேப்யோ ஹரிகேஷேப்ய பசூனாம் பதயே நமோ நமஸ்தஸ்மிந்தர சொல்லிண்டே போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் கத்தியம்னு பேர். பத்தியம் அப்படின்னாக்க 8 அக்ஷரத்துக்கு ஒரு பாதம். அது மாதிரி 4 பாதம் 32 அக்ஷரத்தில். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம், இதுக்கு பேர் பத்தியம்னு பேர். இந்த பத்திய ஸ்லோகத்தில் முதல்ல வால்மீகி மகர்ஷி வாக்கில் தான் வருது. வால்மீகிக்கே என்ன இப்படி வந்திருக்கே அப்படின்னு ஸ்லோகா ஸ்லோகத்வமாகதா அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்வமா எப்படி இந்த நம்ம வாக்கில் வந்தது அப்படின்னு யோஜனை பண்ணிட்டே தன்னுடைய ஆசிரமத்துக்கு வர, வால்மீகி மகர்ஷியுடைய ஆசிரமத்துக்கு பார்த்தாக்கா வாசல்ல பிரம்மாவுடைய தேர் நிற்கிறது. ஆச்சரியப்பட்டு உள்ள போனாக்கா பிரம்மா உட்கார்ந்துருக்கு. வால்மீகி மகர்ஷிக்கு ஒன்றும் புரியல, பிரம்மதேவர் இங்க வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு. அவருக்கு அர்க்கியபாத்திய ஆச்சமணியங்கள்லாம் கொடுத்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி எல்லா விஷயங்களையும் கேட்டு அவர் சொல்றார், வால்மீகி சொன்னார், இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, இந்த மாதிரி ஸ்லோகத்தை நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது மாதிரி ஸ்லோகம் உன் வாக்கில் வரணுங்கிறதுனால்தான் சரஸ்வதியும் உன் நாக்கில் வரவழைச்சேன்னர் பிரம்மா. ஏன்னா முதல்ல இந்த சம்ஸ்கிருத பிரபஞ்சத்துக்கு ஸ்லோகமா கொண்டு வந்தவர் வால்மீகி. அதனாலதான் அவருக்கு ஆதி கவி அப்படின்னு பேரு. மற்ற புராணங்கள் பாராயணம் பண்ணும் பொழுது இதி ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமம்ஸ்யாம் சம்மிதாயாம் அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணுவோம். தேவி மகாத்மிய பாராயணத்தை பூர்த்தி பண்ணும்போது இதி ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே அப்படின்னு சொல்றோம். லலிதா சஹஸ்ரநாமத்தை பூர்த்தி பண்ணும்பொழுது இதி ஸ்ரீ பிரம்மாண்ட புராணே அப்படின்னு சொல்றோம். தேவி பாகவதத்தை பூர்த்தி பண்ணும்போது இதி ஸ்ரீமத் தேவி பாகவதே மகாபுராணே அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி இந்த ராமாயணத்துல ஒவ்வொரு சர்க்கமும் பூர்த்தி பண்ணாக்க இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவியே இது ஆர்ஷம் அப்படின்னு பேர். ஆர்ஷம்னா வேதம்னு அர்த்தம். இத்தியார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதி காவியே. ஆதி கவி அவர்தான் முதல்ல ஸ்லோகத்தை கொண்டு வந்த அவர். இந்த ஸ்லோக ரூபமா சொல்லணும்னா இதுக்கு ஒரு மீட்டர் வேணும், இந்தந்த அக்ஷரத்துல தான் சொல்லணும் அப்படின்னு. அப்படி அவர் கொண்டு வந்தார்.
சரஸ்வதி தேவியை தான் உன் நாக்கில் நான் இது மாதிரி உட்காந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நீ ராமகதைய பண்ணு அப்படி குரு ராமகதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம். நீ ராமகதைய பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் நாங்கள் குடும்பமாக வந்திருக்கோம். குடும்பமானா நாரத சுவாமி பிரம்மாவுடைய புத்திரன் வந்தாச்சு. அவர் தான் முதல்ல உபதேசத்தை பண்ணார். பிரம்மாவுடைய பத்னி சரஸ்வதி அவள் வாக்கில் நிற்கிறார். நீ பண்ணின இந்த கிரந்தம் அங்கீகாரம் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லு. குரு ராமகதாம் புண்ணியாம், நீ ராமகதையை பண்ணு அப்படின்னு சொல்ற. ராமகதையை பண்ணுன்னு சொல்றேளே, எனக்கு என்ன தெரியும் ராமாயணத்தை பத்தி அப்படின்னு கேட்கிறார் வால்மீகி. உனக்கு எல்லாமே தெரியும் வால்மீகி, அது மாதிரி நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்ற. ரகசியம் ச பிரகாசம் ச யத் விருத்தம் தஸ்ய தீமதः ந தேவா கணர்தே காவ்யே காச்சிதத்ர பவிஷ்யதி. உனக்கு ரகசியமா நடந்த விஷயமும் பிரகாசமாக தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் உனக்கு தெரிய வரட்டும். அது மாத்திரம் இல்லை, உன்னுடைய வாக்குல பொய்யே வராது. நதேவா கணர்தா காவ்யே காச்சிதத்ர பவிஷ்யதி. உன்னுடைய வாக்குல பொய்யே வராது வால்மீகி, அது மாதிரி நான் அனுகிரகம் பண்றேன் அப்படின்னு சொல்லி ராமகதையை பண்ண சொல்றார். இப்படி பண்ணி அவர் அனுகிரகமும் பண்றார். யாவஸ்தாஸ்யந்தி கிரயः சரிதश्च மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி. எது பர்யந்தம் சந்திரசூரியர்கள் இருக்கிறார்களோ, எது பர்யந்தம் சமுத்திரங்கள் இருக்கோ, எது பர்யந்தம் நதிகள்லாம் இருக்கோ, அது பர்யந்தம் உன்னுடைய ராமாயணம் இருக்கும். அதுக்கு முகவரை போடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பிரம்மா சொல்ற. அதனாலதான் திரேதாயுகத்தில் நடந்த கதையாக இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கேட்கும் பொழுது புதுசா கேட்கிற மாதிரி தான் இந்த ராமாயணம். 525 வருஷமா இந்த ராமபிரானுக்கு ஒரு கோவிலை கொண்டு வந்து நம்ம இப்படி பிராண பிரதிஷ்டை பண்ணி நிறுத்தணும்னு எத்தனை முன்னோர்கள்லாம் அதுக்காக உயிரை விட்டிருக்கார். எத்தனை பேர் அதுக்காக பரிசிரமப்பட்டிருக்கார். அவ பண்ணின பரிசிரமங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்ம வாழும் பொழுது நமக்கு அந்த பாக்கியம் பகவான் கொடுக்கிறாருன்னா அதை விட பெரிய பாக்கியம் ஒன்றும் இல்லையே. நம்ம அப்பா இருந்தா, தாத்தா இருந்தா, கொள்ளு தாத்தா இருந்தா, அவளுக்கெல்லாம் அயோத்தியாவுக்கு போய் இப்ப இருக்கிற ராமலல்லாவை பார்க்கிற பாக்கியம் இல்லையே. நமக்கு தானே அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. அது மாதிரி ஒரு மகான பகவான் கொண்டு வந்து விடுவான். இதெல்லாம் பொய்யான கதைகள் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக தான் வர. எத்தனை வருஷங்கள் முன்னாடி இந்த ராமாயணங்கள் நடந்தாலும் நேற்றுக்கு தான் ராமாயணம் கேட்டோம், இன்னைக்கு கேட்க மாட்டோங்கிறது கிடையாது. நேற்றுக்கு கேட்டா அது நேற்றையோட முடிஞ்ச மாதிரி இருக்கு, இன்னைக்கு புதுசா ஒரு ராமாயணம் கேட்கிற மாதிரி இருக்கு. மற்ற கதைகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா போர் அடிச்சிடும், நமக்கு ஒரு டல் அடிச்சு. இந்த ராமாயணத்தை கேட்டாக்க நாளுக்கு நாள் உற்சாகம் ஜாஸ்தியாயிட்டே இருக்கு. நீ இது மாதிரி பண்ணு அப்படின்னு வால்மீகிக்கு அனுகிரகம் பண்ணி, வால்மீகி மகர்ஷி பிராச்சீனாகிரேஷு தர்பேஷு அப்படின்னு கிழக்கு முகமாக தர்பையோட நுனியை போட்டு அதன் மேல வால்மீகி மகர்ஷி உட்காந்து அவர் அப்படி கண்ணை மூடி உள்ள ராமாயண பிக்சரை பார்க்கிறார். உடனே இங்க எழுதுறார். திரும்ப கண்ணை மூடி உள்ள பிக்சரை பார்க்கிறார், இங்க எழுதுறார். அவர் எழுதின வால்மீகி ராமாயணம் இன்னொருத்தர் கதை சொல்லி எழுதினதுன்னு கிடையாது. எல்லா கேரக்டருக்கும் இன்னைக்கு ஜீவன் இருக்கு. நம்ம அந்த கதையை சொல்லும் பொழுது நமக்கு அந்த கேரக்டர் வைஸ் நமக்கு ஒரு பிக்சரா வருது அப்படின்னாக்க அதுக்கு காரணம் வால்மீகி மகரிஷி ரச்சனம் பண்ணும் பொழுது உள்ளுக்குள்ள பார்த்து 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 அனுபவிச்சு அது வார்த்தையாக எழுதின விஷயம்தான். அப்படி எழுதின ஒரு காவியம் இந்த ராமாயணம் அப்படிங்கிறது.
இந்த ராமாயணத்தை யாருக்கு உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுது உடனே தாத்தானு காலை பிடிக்கிறார். அகிருண்ணீதாம் ததப் பாதௌ முனிவேஷோ குஷீலவோ. சகுனம்ங்கிறது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம கல்யாணத்தை பற்றி கவலைப்பட்டுட்டே இருப்போம், என்ன பண்ணுறது ஏது. நாளுக்கு நாள் நம்ம ஜுவல் வேறு ரேட் ஏறிண்டே இருக்கே, என்னமா வாங்க முடியும் அப்படின்னு யோஜனை பண்ணிகிட்டே இருப்போம், கவலைப்பட்டுட்டே இருப்போம். வாசலில் 2 பேர் பேசிகிட்டே போவான். கரெக்டாக நம்ம பார்த்து வாசல் வரும்பொழுது எல்லாம் நன்னா நடக்கும்டா, நான் பார்த்துக்கிறேன்டா அம்மா. அவன் வேற ஒரு விஷயத்துக்காக அவன் பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட சொல்கிறானோ இல்லை ஃபோனில் சொல்லிட்டு போகிறானோ, எல்லாம் நன்னா நடக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு நம்பாத்து வாசல்லையே சொல்லுவானே. முன்னாடி ஆத்து வாசலில் சொல்லியிருக்கலாம், அடுத்தாத்து வாசலில் சொல்லியிருக்கலாம். நம்பாத்து வாசலில் சொல்லும் பொழுது அந்த விஷயம் நமக்கு சொல்கிறானோ அப்படின்னு தோணும். அது மாதிரி இந்த வால்மீகி மகரிஷி இந்த ராமாயணத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோஜனை பண்ணும் பொழுது அகிருண்ணீதாம் ததப் பாதௌ, வால்மீகி மகரிஷியுடைய கால்களை பிடிச்சி நமஸ்காரம் பண்றதாம். முனிவேஷௌ குஷீலவௌ. அந்த குழந்தைகள் எப்படி இருக்கான்னா, சது மேதாவினோ திருஷ்ட்வா வேதேஷு பரிநிஷ்டிதௌ வேதோபபிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபு. இந்த குஷலவர்கள் மேதாவிலாசத்தோடையும் வேதங்கள்லாம் அத்தியனம் பண்ணி ஒரு தடவை சொன்னாக்கா அது அப்படியே பைஹார்ட் பண்ற மாதிரி உள்ள ஒரு ஞாபக சக்தி குழந்தைகளுக்கு. ஒரு தடவை சொன்னா போதும், அது அப்படியே பைஹார்ட் ஆயிடும். அவ எப்படி சொல்றான்னா, தௌதுகாந்தர்வ தத்வக்ஞௌ மூர்ச்சனா ஸ்தான கோவிதௌ பிராதரௌ ஸ்வர சம்பன்னௌ கந்தர்வாவிவ ரூபினௌ. இந்த 2 குழந்தைகளும் ஆசிரமத்துக்கு ஆசிரமாக இந்த வால்மீகி ராமாயணத்தை கானம் பண்ணிட்டே போறோம். தௌது கந்தர்வ தத்வக்ஞௌ. இந்த 2 குழந்தைகளும் கானம் பண்ணிட்டே போக, குஷீலவோ அப்படின்னாக்க நன்னா பாடக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு பேரே குஷலவன் இருக்கு. ஒருத்தன் பேரு குஷன், இன்னொருத்தவன் பேரு லவன். அவ பேரே அப்படி இருக்கிறதுனால பாட்டும் ரொம்ப நன்னா இந்த ராமாயண கானம் கேட்க கேட்க திகட்டாதபடிக்கு இருக்கு. அப்படி கானம் பண்ணிட்டு வர சமயத்துல ராமபிரான் அஸ்வமேத யாகம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி ஸ்வர்ண பிரதிமைய சீதையாக பண்ணி அந்த பிரதிமைக்கு சீதைன்னு பேரு வச்சு யாகம் பண்றார். இந்த யாகசாலையில இந்த குழந்தைகள் கானம் பண்றதுக்காக வர, ராமாயணத்தை கானம் பண்றதுக்கு. அந்த யஜ்ஞசாலையில ஆயிரக்கணக்கான மகரிஷிகள் உட்கார்ந்துருக்காங்க. ஆயிரக்கணக்கான மகரிஷிகள் இருந்தாலும் இந்த குழந்தைகள் கானம் பண்ணும் பொழுது பயப்படாம திணறாம ரொம்ப அழகா கேட்கறதுக்கு ஸ்ராவியமாக கானம் பண்றாங்க. பொதுவா 2 பேர் எய்தா மாதிரி இருந்தாலே பேசுறதுக்கு தோணாது. ஆரம்ப கட்டத்தில் பேசணும் அப்படின்னாக்க 4 பேர் எய்தா மாதிரி இருந்தாலே நமக்கு பேச முடியாது, டென்ஷன் ஆயிடுவா, எல்லாம் பண்ணிடுவா. இங்க மகரிஷிகள் ஆயிரக்கணக்கான மகரிஷிகள் உட்கார்ந்துருக்கா. இந்த குழந்தைகள் அழகா கானம் பண்ணிட்டு இருக்கா. இவ கானம் பண்ணிட்டு இருக்கிறத கேட்டுட்டு இருந்து அங்க இருக்கிற மகரிஷிகள் எல்லாரும் ராமபிரான பார்க்கறா, இந்த குழந்தைகளை பார்க்கறா, திரும்ப ராமபிரான பார்க்கறா, இந்த குழந்தைகளை பார்க்கறா. ஏன்னா ரூபலக்ஷண சம்பன்னௌ மதுரஸ்வர பாஷிணௌ பிம்பாதிவோத்ருதௌ பிம்பௌ ராமதேஹாத் ததா பரௌ. ரூபலக்ஷண சம்பன்னௌ எப்படி இருக்கான்னா குழந்தைகள், அந்த குழந்தைகளை பார்த்தாக்கா நம்ம நமஸ்காரம் பண்ணாம போக முடியாதுங்கிற படிக்கு அத்தனை சாமுத்ரிகா லட்சண பிரகாரம் அந்த குழந்தைகள் இருக்காள். ரூபலக்ஷண சம்பன்னௌ.
இந்த குழந்தைகள்கிட்ட நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாக்க ராமபுத்திராள்னு இந்த குழந்தைகளுக்கு தெரியல, வால்மீகி சிஷ்யான்னு 2 பேரும் சேர்ந்து சொல்றாள். மதுரஸ்வர பாஷினௌ, 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியாக சொல்றாள். 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரியாக சொல்றது ரொம்ப சிரமம். விஷ்ணு சஹஸ்ரநாமமே நம்ம ஆற்றுல சொல்லிட்டு இருக்கோம்னா நம்ம ஒரு குரலை சொல்லுவோம், அவள் இன்னொரு குரலை சொல்லுவா, இன்னொருத்தர் ஓன்னு கத்துவார், இன்னொருத்தர் மெதுவாக சொல்லுவார். அது மாதிரிலாம் நடக்கும். இவா எப்படி சொல்றான்னா ரெட்டநாதஸ்வரத்தில் 2 பேர் வாசிக்கிறாளா ஒருத்தர் வாசிக்கிறாளான்னு தெரியாதபடிக்கு ரெட்டநாதஸ்வரம் எப்படி இருக்குமோ அது மாதிரி கானம் பண்ற. மதுரஸ்வர பாஷினௌ. ஏன் ராமபிரானையும் பார்த்து குழந்தைகளையும் பார்த்தா அந்த மகர்ஷிகள்லாம் அப்படின்னாக்க பிம்பாதிவோத்ருதௌ பிம்பௌ. இந்த குழந்தைகளை பார்த்தா ஜூனியர் ராமன் மாதிரி இருக்கா, அங்க ராமபிரானை பார்த்தா ராமபிரான் சீனியர் ராமன் மாதிரி இருக்கா, ஒரே மாதிரி இருக்கு. இங்க சின்ன குழந்தையா ராமரா இருக்கா, அங்க பெரிய ராமரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே தவிர ராமதேஹாத் ததா பரௌ. இந்த குழந்தைகள்லாம் வாச்சோ விதேயம் தத் சர்வம் கிருத்வா காவ்யமனிந்திதௌ தத் ஸ்ருத்வா முனயஸ் சர்வே பாஷ்பபரியாகுலேக்ஷணா சாது சாத்விதிதா பூச்சுஹு பரம் விஸ்மயமாகதாக. அங்க கானம் பண்ணும் பொழுது அங்க இருக்கிறவா எல்லாரும் சாது 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 அப்படின்னு சொல்ற. சாது சாத்விதிதா பூச்சுஹு. சாது அப்படின்னாக்க ரொம்ப நன்னா இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம இந்த சாதுங்கிற வார்த்தையை எப்படி பிரயோஜனப்படுத்துறோம்னா, ஒன்றும் தெரியாம என்ன மாதிரி அச்சு பிச்சா இருக்கிற மாமாவை அவரை போய் எதுவும் சொல்லாதீங்க சார், அவர் சாது சார் அப்படிங்கிற. சாதுனா ரொம்ப நன்னா இருக்குன்னு. சாது சாத்விதிதா பூச்சுஹு. அவ சாதுன்னு சொல்றது எப்படி இருக்குன்னா பரம் விஸ்மயமாகதாக, அவளை மறந்து கானம் பண்றது கேட்டுண்டு தான் எங்க இருக்கோம் என்ன சொல்றோம்னு தெரியாதபடிக்கு சாது சாதுன்னு சொல்லிட்டே இருக்க. அப்படி அந்த குழந்தைகள் கானம் எப்படி பண்ணினான்னா அஹோ கீதஸ்ய மாதுர்யம் ஸ்லோகானாம் து விசேஷதः சிரநிர்வர்த்தமப்யேதத் பிரத்யக்ஷமிவ தர்சிதம். இந்த குழந்தைகள் கானம் பண்றது அஹோ கீதஸ்ய மாதுர்யம், உங்களுடைய கானம் ரொம்ப அழகாக இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றா. ராமபிரான் சொல்றார், நீங்க சொன்ன ராமாயணம் ரொம்ப நன்னா இருக்கு குழந்தைகளா அப்படிங்கிற. எப்பொழுதுமே தன்னுடைய சரித்திரத்தை கேட்டு தனக்கே க்ஷேமத்தை கொடுக்குமா? இப்ப நம்ம இருக்கோம், நம்மளுடைய சரித்திரம் நம்ம சொல்றோம். இந்த சரித்திரத்தை கேட்ட மாத்திரத்துல நமக்கு க்ஷேமம் வருமா, புண்ணியம் வருமா, பாபம் வருமா? நம்மளுடைய சரித்திரத்தை பத்தி பேசினாக்க பாபங்கள் தான் வரும். ராமபிரான் அவருடைய சரித்திரத்தை பத்தி அவரே கேட்டதுனால மமாபி தத் பூதிகரம் பிரவக்ஷ்யதே மகானுபாவே சரிதம் நிபோதத சச்சாபி ராமஹ பரிஷத்கதः சனைஹி புபூஷயா சக்தமனா பபூவஹா. இந்த ராமாயணம் எனக்கே மங்களத்தை கொடுக்கிறது. எனக்கே மங்களத்தை கொடுக்கறதுனா பகவானுக்கு மங்களத்தை கொடுக்கறது இந்த ராமாயணம்னா கேட்கிற ஜனங்களுக்கு மங்களத்தை கொடுக்காதா? இந்த குழந்தைகள் கானம் பண்ணும் பொழுது ராமபிரான் மேல எங்கேயோ உட்கார்ந்துருக்கார் சிம்மாசனத்துல. சிம்மாசனத்துல உட்கார்ந்த ராமர் இந்த குழந்தைகள் கானம் பண்றதை கேட்டு 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 சிம்மாசனத்திலிருந்து கொஞ்சம் கீழே இறங்குறார், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்குறார், அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்குறார். பக்கத்துல கதை கேட்கிறவாளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம முன்னாடி உட்காந்துட்டார். சனை சனைங்கிறார். ரொம்ப மெதுவாக ராமபிரான் அடுத்தவாளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம வந்தார்னு சொல்றார்.
இதெல்லாம் ஏன்னாக்கா இங்கிதம் தெரியணும். உபன்யாசம் நடக்கும் பொழுது ஒருத்தர் ஸ்ரத்தையாக கேட்குறா அப்படின்னாக்க அவளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்ம எந்த காரியங்களும் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ள விஷயங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டும் அயோத்தியாவை வர்ணனை பண்றார். சர்வா பூர்வாமியம் ஏஷாம் ஆசீத் கிருத்ஸ்னா வசுந்தரா பிரஜாபதி முபாதாய நிருபாணாம் ஜயசாலினாம் ஏஷாம் து சகரோ நாம சாகரோ ஏன காணிதः ஷஷ்டிः புத்திரசஹஸ்ராணி யம் யாந்தம் பர்யவாரயன்னே கோசலோ நாம முதிதः ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்டः சரயூ தீரே பிரபூததனதான்யவான் அயோத்யா நாம நகரி தத்ராசீன் லோகவிஸ்ருதா மனுனா மானவேந்திரேண யா புரி நிர்மிதா ஸ்வயம். சர்வாபூர்வமியம் ஏஷாம் ஆசீத் கிருத்ஸ்னா வசுந்தரா. இந்த அயோத்தி எப்படி செல்வச் செழிப்போட இருந்ததுன்னு வர்ணிக்கிறார். வசுந்தரா அப்படின்னாக்க ஒருத்தருடைய கிரகத்தில் சதாபிஷேகமோ ஷட்யப்த பூர்த்தியோ கல்யாணமோ வச்சாக்க நம்ம எங்கே போய் ஐஸ்வர்யத்தை யார்கிட்ட போய் கேட்கணுங்கிற அவசியமே இல்லையா. மம்முட்டி எடுத்துட்டு அவாத்து கொள்ளைக்கு போனாக்க 2 தடவை கொத்தினாக்க 3ஆம் தடவை கொத்தும் பொழுது அநேக விதமான தங்க காயின்கள்லாம் வெளியில வரா மாதிரி இருக்கு. சர்வா பூர்வமியம் ஏஷாம் ஆசேத் கிருத்ஸ்னா வசுந்தரா. வசுந்தரானா எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். அதனால்தான் வசுந்தராயை நமஹ உதாராங்காயை நமஹ நாமாவளிகள் வருது அம்பாளுக்கு. அங்க செல்வச் செழிப்போடு இருந்து அங்க சூரிய வம்சத்து ராஜா தசரதனுக்கு எல்லாம் இருக்கு, ஒரு குறை கிடையாது. எல்லா விதமான சகல வசதிகளும் இருக்கு. அப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு வரான். அவனுடைய ராஜ்யத்தில் அங்க இருக்கிற பிரஜைகளுக்கு என்னென்ன வேணுமோ கேட்கறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறான். தஸ்யாம் புரியாமயோத்யாயாம் வேதவித் சர்வசங்கிரஹ தீர்க்கதர்ஷி மகாதேஜாஹ பௌரஜானபதப்ரியஹ द्रष्टुं शक्यमयोध्यायां नाविद्वान्न च नास्तिकः सर्वे नराश्च नार्यश्च धर्मशीलास्तु संयुताः. அந்த அயோத்தியால ஜனங்கள்லாம் எப்படி இருக்கா அப்படின்னு வர்ணிக்கிறது. அயோத்தியில இருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது ஒரு அங்க இருக்கிற ஒருத்தன் கூட கையால் ஆகாதவனே கிடையாது. எல்லாருமே எல்லா வேலைகளும் செய்பவள். ஒருத்தனுக்கு ஒருத்தன் சலிச்சவன் இல்லை. நாவித்வானு ஒருத்தன் கூட படிக்காதவனே கிடையாது. எல்லாரும் எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சிருக்கார். நச்ச நாஸ்திகா, நாஸ்திகன்கிறது ஒருத்தன் கூட கிடையாது. எல்லாருமே ஆஸ்திகாலா இருந்து சர்வே நராஷ்ட நாரியஷ்ட, நராஷ்ட நாரியஷ்ட அப்படிங்கிறார். நராஷ்டனா புல்லிங்கம், நாரியஷ்டனா ஸ்திரீலிங்கம். புருஷா ஸ்திரீகள் 2 பேரும் எப்படி இருக்கான்னா தர்மசீலா சுசம்யுதாக, அவரவர்களுக்கு என்ன தர்ம காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்தந்த தர்மத்தை மீறாம அவள்லாம் பண்ணிட்டு இருக்காள். சதுர்வர்ணக்காராலும் அவாளுக்குண்டான தர்மத்தை மீறாம அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு எல்லாரும் வசிச்சுன்னு வரா. தஸ்யத்வேவம் பிரபாவஸ்ய தர்மஜ்ஞஸ்ய மகாத்மனः சுதார்த்தம் தப்யமானஸ்ய நாசீத் வம்சகரஸ் சுதः. இப்படி தன்னுடைய ராஜ்யத்துல எந்த விதமான குறையும் சொல்ல முடியாத தசரதனுக்கு ஒரே ஒரு குறை இருந்தது. என்னன்னா மமலாலப்யமானஸ்ய புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம்.
ஒரு குழந்தைய எடுத்து கொஞ்சற பாக்கியம் எனக்கு இல்லையே. 3 பட்ட மகிழ்ச்சிகள் இருக்கா, கல்யாணமாகி 60,000 வருஷமா இருக்கு, அநேக விதமான தான தர்மங்கள்லாம் பண்ணியாச்சு. ஆனால் புத்திரார்த்தம் நாஸ்தி வை சுகம், குழந்தையினால ஒரு சௌக்கியம் அப்படிங்கிறது கிடையாது எனக்கு. ததர்த்தம் ஹயமேதேன யக்ஷ்யாமீதி மதிர்மம, அதனால அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன்னு வசிஷ்டரை கூப்பிட்டு தசரதன் யோஜனையை கேட்கிறான். நமக்கு ஏதாவது ஒரு சிரமங்கள் வந்திருக்கு அப்படின்னாக்க நம்ம பார்த்து வாத்தியாரை முதல்ல கூப்பிட்டு நம்ம கேட்கணும், எனக்கு இவ்வளோ பெரிய சிரமங்கள் வந்திருக்கு, இது எதனால் வந்திருக்கு, என்ன பிராரப்தத்தினால வந்திருக்கு, என்ன பாபத்தினால வந்திருக்கு. ஏன்னா பாபங்கள் மொத்தம் 3 விதம், ஆகாமி, சஞ்சிதம், பிராரப்தம்னு. ஆகாமினா வரப்போகிற பாபங்கள், சஞ்சிதம்னா முன் ஜென்மால பண்ணின பாபங்கள், பிராரப்தம்னா எப்பயோ பண்ண பாபங்கள். இந்த பாபங்கள்லாம் நமக்கு இப்படி இருக்கே, என்ன பண்ணலாம்னு வாத்தியாரை கூப்பிட்டு கேட்கணும். ஒரு காலத்தில் வாத்தியார் அப்படின்னாக்க அவ தாத்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார், அவ அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார், அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார். எங்கள் ஆத்து வாத்தியார் அப்படின்னு வாத்தியாரை மாற்றவே மாட்டான், ஒரே கைராசியாக இருக்கும். வாத்தியாரை டாக்டரெல்லாம் மாற்றவே கூடாது. ஏன்னா வாத்தியாரை மாற்றினேன்னா நமக்கு என்ன சம்பிரதாயம்னே தெரியாமல் போயிடும். டாக்டரை மாற்றினோன்னா நம்ம உடம்புல என்ன பிரச்சனைனே தெரியாது. பழகின டாக்டராக இருந்தாக்கா நீங்கள் இதை சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, இது ஒத்துக்கும் ஒத்துக்காது, இது இருக்கட்டும், இது வேண்டான்னு சொல்லுவார். பழகின டாக்டர் சித்த 5,000 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாருங்கிறதுனால இன்னொரு டாக்டர்கிட்ட போனாக்க 50,000 ரூபா செலவாகும். அதுவும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில். நீங்கள் பழைய ஃபைல்லாம் எதுவுமே எடுக்காதீங்க சார், திரும்ப முதல்லேருந்து ஆரம்பிக்கோங்கிறோம். திரும்ப ஏஃபார் ஆப்பிள் சொல்லி வந்தாகணும். இதெல்லாம் என்ன வியாதிக்காக நம்ம அவன்கிட்ட வந்திருக்கோம்னு செலவழிக்கிறதுக்கே 2 லட்சம் ரூபா. அதுக்கப்புறம் தான் என்ன வியாதினே அவன் கண்டுபிடிப்பான். என்ன வியாதின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 2 லட்சம் ரூபா. அது மாதிரி ஆத்து வாத்தியார் சித்தன் 2,000 ரூபா 4,000 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்குறாருங்கிறதுனால வாத்தியாரை மாத்திரா பதிலா இப்போ ட்ரெண்டில், இப்போ அது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. கணபதி ஹோமத்துக்கு 4,000 ரூபா கேட்குறாரு வாத்தியார்னா, யார் 2,000 ரூபா கேட்குறாளோ அவள்கிட்ட போய்டும். 2,000 ரூபா பணத்தை பார்த்து நீ வாத்தியாரை மாற்றினாக்க அந்த வாத்தியாருக்குன்னு சில கைராசி இருக்கு. சில வாத்தியார்கிட்ட நம்ம பவித்திரத்தை வாங்கினோன்னா மேலே மேலே நல்ல சமாச்சாரங்கள் வந்துட்டே இருக்கும். இங்கே வசிஷ்டரை கூப்பிட்டு கேட்குறான் தசரதன். வசிஷ்டர் சொல்றான், நீ கவலையே படாத, சர்வதா பிராப்ஸ்யசே புத்ரானு, உனக்கு அவசியம் குழந்தை பிறக்கும் தசரதா, நீ கவலைப்படாத அப்படிங்கிற. தசரதன் கேட்குறான், 60,000 வருஷம் நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை வருத்தப்பட்டிருக்கேன் குழந்தை இல்லைன்னு. அப்பெல்லாம் நீங்கள் குழந்தை பிறக்கும் பிறக்காதுன்னு எதுவுமே சொல்லாத தாங்கள் சர்வதா பிராப்ஸ்யசே புத்திரானு, கண்டிப்பா இப்ப குழந்தை பிறக்கும்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டு. அதுக்கு வசிஷ்டர் சொல்றார், யஸ்யதே தார்மிகி புத்தி இயம் புத்திரார்த்தமாகதா, நீயோ சக்கரவர்த்தி, உனக்கு உண்டான ஐஸ்வர்யத்துக்கு எத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டர் இருக்கோ அத்தனை ஃபெர்டிலிட்டி சென்டரும் உன்னுடைய அரண்மனைக்கு கொண்டு வரலாம். உனக்கு அயோத்தியில் நம்பிக்கை இல்லைனாக்கா அமெரிக்கா போய் குழந்தை பெற்றுக்கலாம், ஆப்பிரிக்கா போய் குழந்தை பெற்றுக்கலாம், ஜப்பான் போய் குழந்தை பெற்றுக்கலாம். அது மாதிரிலாம் குழந்தை பெற்றுக்கணும்னு உனக்கு புத்தி தோணாம, யஸ்யதே தார்மிகி புத்தி, அஸ்வமேத யாகம் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்குறியே, இது தாண்டா குழந்தை வரத்துக்கு உண்டான காரியங்கள். இயம் புத்திரார்த்தமாகதா, குழந்தை வெளியில வரணும் அப்படின்னாக்க எத்தனை பிராயஷ்சித்த கர்மாக்கள் பண்ணினாலும் நமக்கு பாபங்கள் ஜாஸ்தியா இருக்கு, அதனால தான் இந்த புண்ணிய கர்மாக்கள் பத்தலைன்னு நம்பணும்.
வைத்தியத்தில் உள்ள நம்பிக்கை வைதீகத்தில் கிடையாது. 2 பேர் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், 2 பேருக்கு ஜுரம் வருது. ஒருத்தருக்கு மாத்திரை கொடுத்து ஜுரம் நிவர்த்தி ஆகிடுத்து, இன்னொருத்தருக்கு மாத்திரை கொடுத்து ஜுரம் நிவர்த்தி ஆகலை. இன்னும் 2 நாள் மாத்திரை சாப்பிட்றார், அந்த மாத்திரையும் சாப்பிட்டு உடம்பு தேவலை ஆகலை. உடனே பிளட் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறார், வைரல் ஃபீவர்னு சொல்கிறார், ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றுறார். அப்பையும் அவனுக்கு ஜுரம் சரியாக போகலை. இந்த ஜுரம் எதனால் வந்திருக்குன்னு தெரியறதுக்கே சில டெஸ்டெல்லாம் எடுக்கிறார். ஆனால் 2 வேளை ஜுரம் மாத்திரை சாப்பிட்டு தேவலையானவனுக்கு ஜுரம் நிவர்த்தி ஆயிடுச்சு. இப்போ இவனுக்கு நிவர்த்தி ஆனதுனால, இவனுக்கு நிவர்த்தி ஆகாததுனால டாக்டர் ஃப்ராடா மருந்து ஃப்ராடா? டாக்டரும் ஃப்ராடு கிடையாது, மருந்தும் ஃப்ராடு கிடையாது. இவனுடைய உடம்புல எந்த அளவுக்கு வியாதி இருக்கோ அந்த அளவுக்கு அந்த மாத்திரையினுடைய டோசேஜ். இவனுக்கு வியாதி குறைச்சலா இருக்கிறதுனால 2 வேளை மாத்திரை போட்டதுனாலேயே நிவர்த்தி ஆயிடுச்சு. இவனுடைய சரீரத்தில் இல்லாத கம்ப்ளைண்ட்டே கிடையாது. பிபிங்கிறான், சுகருங்கிறான், கொலஸ்ட்ராலுங்கிறான், கார்டியாங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், எத்தனை நாடி நரம்புகள் இருக்கோ எல்லாத்துலேயும் பிரச்சனைங்கிறான். அதனால இவனுக்கு வியாதிகள் நிறைய இருக்கிறதுனால இந்த மருந்து வேலை செய்யுது. அதுபோல வம்சவருத்தி ஏற்படுறதுக்காக எடுத்த உடனே பெரிய காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது. அஸ்வத்த பிரதட்சணம் பண்ண சொல்லணும், தனுஷ்கோட்டையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வான்னு சொல்லணும், அமாசாம பிரதட்சணம் பண்ணுங்கன்னு சொல்லணும். இது மாதிரி சின்ன சின்ன காரியங்கள்லாம் பண்ணி சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் பண்ணுங்கோ, புருடசூக்த ஹோமம் பண்ணுங்கோ, இல்லை இந்த ஜபங்கள் பண்ணுங்கோ, வெண்ணெயை வச்சுட்டு ஜபம் பண்ணி அந்த வெண்ணெயை சாப்பிட்டு வாங்கோ. இதெல்லாம் பண்ணிட்டு தான் பெரிய ப்ராப்ளத்துக்கே போகணும். இதெல்லாம் பண்ணாமல் எடுத்தோடனே பெரிய ஹோமங்கள் பண்ணினாக்கா பலிக்காது. ஏன்னா நமக்கு பாபங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம பரிகாரங்கள் பண்ண வேண்டியிருக்கு. பாபங்கள் குறைச்சலாக இருந்ததுன்னா அஸ்வத்த பிரதட்சிணத்திலேயே உனக்கு குழந்தை பாக்கியம் வந்துடும். இங்க 60,000 வருஷம் தபஸ் பண்ணியிருக்கான், அநேக விதமான யாகங்கள்லாம் பண்ணியிருக்கான். குழந்தை வரல அப்படின்ன உடனே அஸ்வமேத யாகம் பண்ணலான்னு நினைச்சுட்டு இருக்கேன்னு வசிஷ்டாச்சாரியாரை கூப்பிட்டு சொன்னதுனால சர்வதா பிராப்ஸ்யசே புத்ரானு சத்வாரஹா அமித விக்ரமானு. ஒரு குழந்தை இல்லை தசரதா, 4 குழந்தை உனக்கு பிறக்க போகிறது, கவலைப்படாதேன்னா. அது ஏன் நீங்கள் இப்போ சொல்கிறேன்னா, நீ உனக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு நீங்கள் அலையிற, அங்கே ஒருத்தன் அப்பா வேணும் அப்பா வேணும்னு அலையிறான். யாரு? வைகுண்டத்தில். அங்கே அது மாதிரி அவன் சொல்கிறதுனால ரிஷ்யசிருங்கரும் சொல்றார், ஆமா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, தேவலோகத்தில் பேசிண்டார் அப்படின்னு சொல்ல, இந்த யாகம் எப்படி நடக்கணும்னு தசரதன் வசிஷ்டர்கிட்ட சொல்றார். அவக்ஞயானதா தவ்யம் கஸ்யசில்லீலயா பிவா அவக்ஞயா கிருதம் ஹன்யாத் தாதாரம் நாத்ர சம்சயः தீயதாம் தீயதாம் அன்னம் வாசாம்சி விவிதானி ச இதி சஞ்சோதிதா தத்ரஹ ததா சக்ருரநேகஷஹ. யாகம் அப்படின்னு சொன்னாக்க 3 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒன்று மந்திரம், இன்னொன்று தட்சிணை, இன்னொன்று அன்னதானம். இந்த 3ம் சரியாக இருந்தாதான் இந்த யாகம்ங்கிறது பலிதமாகும். யாகத்தெல்லாம் பண்ணி மந்திரங்களுக்கு நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா நீங்கள் வசிஷ்டர், நம்ம ஆத்துக்கு ஷார்ட்கட்லாம் போக மாட்டேன், எல்லாமே டைரக்டாக நின்னா விஸ்தாரமாக தான் பண்ணுவேன். நம்ம ஆத்துக்குன்னு வரும்பொழுது நீங்கள் வெளியில் இருக்கிற உபாத்தியாயத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அதனால் ஷார்ட்கட்டில் மந்திரம் போகாது, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு. தட்சிணை அதுவும் எனக்கு சமம் கிடையாது. ஒவ்வொரு பிராமணாளுக்கும் ஒவ்வொரு திக்கனை தானம் பண்றேங்கணும். சாதாரணமாக பண்ணக்கூடிய காரியங்களுக்கும் பிராயஷ்சித்தமாக பண்ணக்கூடிய காரியங்களுக்கும் பலன் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படின்னாக்க தட்சிணை ஜாஸ்தியாக கொடுக்கணும்.
யக்ஞோ கந்தர்வஸ்தஸ்ய தக்ஷிணா அப்சரசஸ்தவானாமச இதம் பிரம்ம க்ஷத்ரம் பாது தா இதம் பிரம்ம க்ஷத்ரம் பாஹந்து தஸ்மை ஸ்வாஹா. தக்ஷிணாஹ அப்சரஸஹ யஜ்ஞம் பண்ணி அதுக்கு தட்சிணையை நம்ம கொடுத்து அந்த தட்சிணையை வாங்கி பிராயஷ்சித்த கர்மாக்களுக்கு அதிகஸ்ய அதிகம் பலம்னு அதிகமான தட்சிணையை கொடுத்தாதான் அந்த பிராயஷ்சித்த கர்மா பலிக்கும். வாங்கின வாத்தியார் ஆத்துக்கு போய் கவரை பிரித்து பார்த்தாக்கா அவருக்கு ஷாக் ஆகணும். அது மாதிரி தட்சிணையை கொடுக்கணும். இன்னும் சில பேர் ஷாக்காகிற மாதிரி கொடுப்பா, அப்படி கொடுக்கக்கூடாது. 2000 ரூபாய்க்கு 4000 ரூபா கொடுத்தா அந்த ஷாக்கு நல்ல ஷாக். நம்ம 2000 ரூபா கேட்டோம், 4000 ரூபா கொடுத்துருக்காளேன்னு அவர் மனசு சந்தோஷப்பட்டு பரவாயில்ல நம்ம சிரமப்பட்டதுக்கு 4000 ரூபா கொடுத்துருக்கா அப்படின்னு அவர் திருப்தி அடைஞ்சிட்டாருன்னா அந்த காரியம் உனக்கு சக்ஸஸ் ஆகிடும். இன்னும் சில பேர் ஷாக்காகிற மாதிரி வைப்பா. 2000 ரூபாய்க்கு 1000 ரூபா வச்சாலும் ஷாக்கு தான். அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் நம்மளுடைய குடும்பத்துக்கு விருத்தி கொடுக்காது, கெடுதல் தான் கொடுக்கும். அதனால பிராயஷ்சித்த கர்மாக்களுக்கு எப்போ பண்ணாலும் நிறைய தட்சிணைகளை கொடுத்து பண்ணால் அந்த தட்சிணையில் அந்த ஆச்சாரியன் திருப்தி அடைஞ்சிட்டானா அந்த காரியம் பலிதமாகும். அஸ்வமேத யாகத்தில் ஒவ்வொரு திக்கையும் தசரதன் தானம் பண்ணினான்னு இருக்கு. அவக்ஞயா கிருதம் ஹன்யாத் தாதாரம் நாத்ர சம்சய, அதில் எந்த விதமான சம்சயமும் கிடையாது. அடுத்தது அன்னதானம். அன்னதானம் எப்படி நடக்கணும் அப்படின்னாக்க தீயதாம் தீயதாம் அன்னம் வாசாம்சி விவிதானிச்ச. முதல் பந்தியில் என்னெல்லாம் வந்ததோ அதே கடைசி பரியந்தம் வரணும், கடைசி பங்கி பரியந்தம் வரணும். முதல் பந்தியில் கெட்டியாக பால் பாயசத்தை போட்டு கடைசி பந்தியில் பால் பாயசத்தினுடைய பாலுடைய கலரே மாறி போகிற மாதிரி ஜலத்தை விட்டு போடக்கூடாது. நன்னா சமர்த்தியாக இருக்கணும். அன்ன கூட்டங்கள் எப்பொழுதும் மலமலையாக குமிஞ்சு இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, பரமாறுறவா நன்னா பரிமாறணும். அன்னதானத்துக்கு முக்கிய விசேஷமே பசி சாப்பிடும் பொழுது போரும்னு சொல்றது தான். மற்ற எதை கொடுத்தாலும் போரும்னே தோணாது, சாப்பாடு மட்டும்தான் போரும்னே தோணும். அதுதான் அளவோட பகவான் வச்சிருக்க. மற்ற விஷயங்கள் எதை கொடுத்தாலும் ஒரு மைக்கு வச்சிருக்கா இன்னொரு 2 மைக்கு வைக்கலாமேன்னு தோணும். நம்ம இவ்வளோ பேசணும் இன்னும் கொஞ்சம் அதை கொடுத்துருக்கலாமேன்னு தோணும். 10 பேர் தான் இருக்கா இன்னொரு 100 பேர் வந்தால் தேவையில்லைன்னு தோணும். இது மாதிரி எதை ஆரம்பித்தாலும் இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேங்கிற விஷயங்கள் போயிட்டே இருக்குமே தவிர போதும்னு ஒருத்தன் சொல்ல முடியுமா? சாப்பாடில் நன்னா பந்தியில் கல்யாண பந்தியில் ஒருத்தன் சாப்பிட்டு நம்ம ஆற்றுக்கு வரான், நம்ம ஆம் பக்கத்தில் இருக்குன்னு. கல்யாண பந்தியில் ஒரு பக்ஷணங்கள் கூட விடாமல் எல்லாத்தையும் நன்னா சாப்பிட்டு நம்ம ஆற்றுக்கு வந்தவனுக்கு பார்த்தேலா நீங்கள் வருவேன்னே தெரியாது, இப்போ தான் பாதாம் அல்வா பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் சாப்பிட்றேலான்னு கொண்டு வந்து கொடுத்தாக்கா இடது கை நீட்டலாம். இப்போ தான் சார் கல்யாணத்தில் ஃபுல்லாக சாப்பிட்டேன், எனக்கு வேணாம் சாருக்கு. அது மாத்திரம்தான் நமக்கு லிமிட்டடாக இருக்கு. அதிரிக்தங் கர்மணோ யச்சஹீனம் அப்படிங்கிறது வேதம். பரிகாரங்கள் பண்ணும்பொழுது ஜாஸ்தியாகவும் பண்ணக்கூடாது, குறைச்சலாகவும் பண்ணக்கூடாது. என்ன சாஸ்திரத்தில் விதிச்சிருக்கோ அது மாத்திரம்தான் பண்ணணும். இன்னொரு விஷயம், அங்கே சாப்பிட்றது யாரோ ஒருத்தர் சாப்பிட்றான்னு நினைக்காத, பகவான் ஒருவர் சாப்பிட்றது. அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்திதா. ஒரு வாழைப்பழத்தை ஹோமகுண்டத்தில் போட்டோன்னா அந்த வாழைப்பழம் பஸ்மமாகிறதுக்கு 5 விராட்டி போட்டாதான் அந்த வாழைப்பழம் பஸ்மமாகும். ஒரு சீப்பு வாழைப்பழம் சாப்பிட்றான் ஒருத்தர், அதுவும் மலைப்பழம் ஏலக்கிலாம் இத்தினொன்று இருக்கா, 5-6 தள்ளுறான் உள்ள. ஏகாதசி விரதம்னு சொல்கிறா, 8 வாழைப்பழம் சாப்பிட்றான். 8 வாழைப்பழம் சாப்பிட்டா அடுத்த ஏகாதசி வரையுமே பசிக்காது. ஒரு வாழைப்பழத்தை ஹோமகுண்டத்தில் போட்டாலே 5 விராட்டி வேணும்னா 8 வாழைப்பழம் சாப்பிட்ருக்கானே, இவனுக்கு எந்த அக்னியில் உள்ள ஜரிமானம் மாறுது?
ஜாடராக்னியில் பகவான் இருக்கிறதுனால தான் அது ஜரிமானம் ஆறுது. அங்கே இருக்கிறவாள்லாம் எப்படி பரிமாறினா அப்படின்னு சொல்கிறான். யார் என்ன கேட்டாலும் உடனே கொண்டு போட்டாலாம். வடை வேணும்னா வடை, அப்பளம் வேணும்னா அப்பளம், இது மாதிரி போட்டான்னு சொல்கிறான். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னாக்க நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம ஒரு கிரகப்பிரவேசமோ கல்யாணமோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணும் பொழுது நமக்கு தெரிஞ்சவா ரொம்ப வேண்டியவா சாப்பிட வந்திருப்பா. அவளை டைனிங் ஹாலில் போய் உட்காந்து வச்சுருப்போம். சார் நீங்கள் கூட இருந்து நன்னா சாப்பிடுங்கோ அப்படின்னு சில பேரை சொல்லிட்டு போவோம். சில பேரை பையனை அனுப்பி நீ நன்னா பார்த்துக்கோ அவரேன்னு சொல்லுவோம். சில பேருக்கு நம்மளே பக்கத்தில் இருந்து உபச்சாரங்கள் பண்ணுவோம். அப்படி பண்ணும் பொழுது வடையோ அப்பளமோ ரொம்ப நன்னா இருக்குன்னு அவன் சாப்பிட்டுட்டு அந்த கேட்ரிங்காரர்கிட்ட இன்னொரு வடையோ அப்பளமோ கேட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த கேட்ரிங்காரன் காதில் வாங்காமலேயே போவோம். ஏன்னா கேட்ரிங் சர்வீஸோட மெயின் ஆளே ஒருத்தருக்கு ஒரு வடை தான் போடணும்னு ஆரம்பத்திலேயே சொல்லிட்டான், உபதேசம் ஆயிடுச்சு. இன்னொருத்தருக்கு இன்னொரு வடை கிடையாது. நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரே அவர் தான் ஓனர். இந்த கல்யாணம் யாரை நடத்துகிறாளோ அவர் தான் நடத்துறார். அவர்கிட்ட சார் நான் வடைன்னு கேட்டால் அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் அப்படின்பர். இந்த கல்யாணம் நடத்துகிற ஓனர் இருக்காரு, அவர் சொல்லுவார், அப்படியா சார், இங்கே வாப்பா இவருக்கு உடனே வடையை போடுப்பான்னு சொல்ல மாட்டார். அப்படியா சார், பார்த்தேலாம் நம்ம என்ன பண்ணாலும் அவ பண்ணுறது தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவார். ஏன்னாக்க ஒருத்தருக்கு ஒரு வடை போதும்னு சொன்னதே இவர் தான். ஏன்னா 10 லட்ச ரூபாவில் சமைக்க வேண்டிய கல்யாண ஆர்டரை நீ 4 லட்ச ரூபாவில் முடிக்கணும்னு பார்க்குற. அப்போ சாப்பாடும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி யாக யஜ்ஞங்கள்ல அன்னதானத்தில் பரமாறக்கூடாது. அங்க சாப்பிட்டவாள்லாம் எப்படி சாப்பிட்டான்னா அஹோ திருப்தா ஸ்ம பத்ரந்தே இது சுஷ்ராவ ராகவா. இம்மாதிரி சொல்லை கேட்டார்னு சொல்றார். எம்மாதிரி சொல்லை கேட்டார் அப்படின்னாக்க அஹோ திருப்தா ஸ்ம பத்ரந்தே. தசரதா எங்களால் முடியல, மூக்கால மூச்சு விட்டு இருக்கோம், வாயால மூச்சு விட்டு இருக்கோம், எங்களுக்கு முடியல, உத்தராபோஜனம் போட சொல்லு அப்படின்னு சொல்ல. ஏன்னா தயிர் சாதம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தனுக்கும் 5-6 லட்டை போடுறான். அங்க வசிஷ்டாச்சாரியர் இந்த தசரதனுடைய யஜ்ஞசாலை பக்கத்துல தான் அன்னசாலை. அந்த சாப்பாடு இடத்துல அங்க இருக்கிற எல்லாருமே எங்களால முடியல தசரதா, உத்தராபோஜனம் போட சொல்லேன். ஏன்னா தசரதன் உத்தராபோஜனம் போடலாம்னு சொன்னாதான் அங்க உத்தராபோஜனம் போடுவான். உத்தராபோஜனம்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி வைதிகால உட்காத்தி வச்சு மந்திரம் சொல்லி தீர்த்தம் போடுறதுக்கு ஆபோஷனம்னு பேர். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கையில ஜலம் விடுறதுக்கு உத்தராபோஷனம்னு பேர். ஏன்னா இதெல்லாம் இப்போ சமீப காலமா நின்று போயிடுது. அப்படின்னா என்னன்னு கூட தெரிய மாட்டேங்கிறது. இந்த உத்தராபோஷனம் நான் சொன்னாதான் போடலாம்னு தசரதன் சொல்லியிருக்கான். அதனால இங்க இருக்கிற சாப்பிட்டவா எல்லாரும் சொல்றாளாம், வயிறு முட்டை சாப்பிட்டாச்சுப்பா, எங்களுக்கு மூச்சு விடவே முடியல, வாயை திறந்தா காக்கா குத்தின்னு போயிடும் போல இருக்கு, அது மாதிரி நாங்க சாப்பிட்டோம். அஹோ திருப்தா ஸ்ம பத்ரம் தே இதி சுஷ்ராவ ராகவா தூமகந்தம் வபாயாஸ்து ஜிக்ரதி ஸ்ம நராதிபஹ யதா காலம் யதா நியாயம் நிர்னுதன் பாபமாத்மனஹ. தூமகந்தம் வபாயாஸ்து. யாகசாலைக்கு பக்கத்துல தூமகந்தம் புகை வந்துட்டே இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க ஹவிர்கந்தா கவாம் ரேணு வேதானாம் துவனிரேவச்ச அபி கோதோஹ மாத்ரேன சர்வ பாபை பிரமுச்சியதே. தூமகந்தம் ஹோமத்தினுடைய புகை, கவாம் ரேணு பசுமாட்டினுடைய காத்து, வேதானாம் துவனிரேவச்ச
வேதம் சொல்ற சப்தம், இத மூணுமே பசுமாட்டுக்கிட்ட பால் கறந்தா எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ நேரம் நம்ம மேல பட்டாக்க சர்வ பாபை பிரமுச்சியதே, சகல பாபங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்றது. யாகங்கள்லாம் முடிஞ்சது, அந்தர்வேதி தானம் பகிர்வேதி தானம் அப்படின்னு யாகத்துல 16 பேர் ரித்விஜாள். 16 பேர் ரித்விஜாலும் தட்சிணாதானங்கள்லாம் கொடுத்து ஒரு யாகம் பண்றோம் அப்படின்னா 6 நாள் அதுக்கு அனுஷ்டானம். 6 நாள் அனுஷ்டானம் முடிஞ்சு தட்சிண காலத்துல என்ன சம்பிரதாயம் அப்படின்னாக்க, இந்த யாகசாலையில யாரு ஆத்திரே கோத்திரக்காரா இருக்காளோ அவளுக்கு முதல்ல தட்சிணையை கொடுத்து, ஏன்னா அத்ரி பகவானுடைய வம்சம் அவள்லாம் அப்படிங்கிறதுனால அத்ரி அனசூய அநேக விதமான யாகங்கள்லாம் பண்ணி யாகத்தினுடைய சிரேஷ்டாளாவா இருக்கிறதுனால அவ வம்சத்திலேருந்து யார் வந்திருக்காளோ அவளுக்கு முதல்ல தட்சிணா காலத்துல மரியாதை பண்ணி அதுக்கப்புறம்தான் 16 பிராமணாளுக்கு தட்சிணையை கொடுப்பார். யாகத்துக்கு உள்ள இருக்கிற பிராமணாளுக்கு தட்சிணை கொடுக்கும் பொழுது அந்தர்வேதி தானம் அப்படின்னு பேர். ஒரு யஜ்ஞம் நடக்கிறது, நம்ம தரிசனார்த்தம் போகலாம் அப்படின்னு சில வைதிகள்லாம் யாகத்துல கலந்துக்காம தட்சிணை அந்த யஜ்ஞசாலைக்கு வெளியிலேயே இருப்பா. யாகத்துல கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டு உள்ள போய் யஜ்ஞசாலை இப்படி ஸ்கொயரா இருக்கு. 16 ரித்விஜாள் மாத்திரம்தான் யஜ்ஞசாலைக்குள்ள போக முடியும். யாரு எஜமானனோ அவர் போகலாம், எஜமான பத்னி அந்தந்த காலத்துல போகலாம். சோமயாகத்துல சங்கல்பங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க, வெறும் சங்கல்பமே சோமயாகேன யக்ஷ்யே தேன பரமேஸ்வரம் பிரீணயானி, இதேதான் சங்கல்பம். பரமேஸ்வர பிரீத்திக்காக நான் இந்த யஜ்ஞத்தை பண்றேன் அப்படின்னு சொல்றோம். நம் பாத்துல ஒரு வரலட்சுமி நோன்புக்கு 25 நிமிஷம் சங்கல்பம் சொல்ல வேண்டியிருக்கு. 25 நிமிஷம் சங்கல்பம் பண்ணலைன்னா அந்த அம்மா அந்த வாத்தியார் ஏதோ தப்பா சொல்றாரோன்னு நினைச்சுக்க. எங்கேயுமே எல்லா பூஜையிலுமே சங்கல்பம் அப்படிங்கிறது தர்மார்த்த காம மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம், இது 4 தான் வேணும்னு பிரார்த்தனை பண்ணுவார். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். ஏன் அப்படின்னாக்க தர்மத்தை பண்ணணுங்கிறதுக்காக தான் கல்யாண சங்கல்பமே. நீங்க எங்க போய் கல்யாணம் பண்ணி எத்தனை லட்சம் ரூபாய் மண்டபத்துக்கு கொடுத்தாலும் கல்யாணத்துக்கு உண்டான சங்கல்பம் தர்ம பிரஜா சம்பத்யர்த்தம் வரான் பிரேஷயிஷ்யே, தர்மத்துக்காகவும் இவள் மூலியமாக தர்மம் பண்றதுக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்காகவும் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சங்கல்பமே. நான் ஹனிமூன் போறேன், அந்த ஊர் போறேன், இந்த ஊர் போறேங்கிறதுக்காக சங்கல்பம் கிடையாது, தர்மம் பண்றதுக்காக. ஏன்னா கிரகஸ்தனுக்கு தான் அநேக தர்மங்கள் பண்றதுக்கு அதிகாரம். ஒரு பிரம்மச்சாரிக்கு எந்த ஒரு தர்மமும் கிடையாது, சந்நியாசிக்கு எந்தவித தர்மமும் கிடையாது. வானப்பிரஸ்தன் எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போய் தபஸ் பண்றதுனால அவனுக்கும் ஒன்றும் கிடையாது. ஒரு பிரம்மச்சாரிய பார்த்துக்கிற கடமை, சந்நியாசிய பார்த்துக்கிற கடமை இந்த கிரகஸ்தனுக்கு தான் உண்டு. தர்மத்தினால பணத்தை சம்பாதிச்சு அதனால அர்த்தத்தை சம்பாதிக்கணும். அர்த்தம்னா ஐஸ்வர்யம்னு அர்த்தம். தர்மம் இல்லாத ஐஸ்வர்யம் நம்ம சம்பாதிச்சுட்டு வந்தோம்னா நம்ம காலத்திலேயே அதை ஊதி போயிடும். அறத்தால் ஈட்டப்பட்ட பொருள் இன்பம் கொடுக்கும், அறமில்லா பொருள் துன்பம் கொடுக்கும்னா தமிழ்ல. அப்பப்போ நம்ம வருஷத்துக்கு ஒரு நாள் டாக்ஸ் கட்டுற மாதிரி இந்த பணத்தை பரிசுத்தப்படுத்திக்கணும். பணத்தை பரிசுத்தப்படுத்தணும்னா சானிடைசர் போட்டு தொடக்கிறது இல்லை. நிறைய தர்ம காரியங்களுக்கு நம்ம பணத்தை கொடுக்கணும். ராமபக்தஜன சமாஜத்தில் ராமாயண நவாகம் என்றாளா, உபன்யாசம் என்றாளா, சார் என்னால் முடிஞ்ச சார் ஒரு 10,000 ரூபா தரேன் அப்படின்னு கொண்டு கொடுக்கணும்.
இந்த 10,000 ரூபாய் அவளுக்கு விஷயம் கிடையாது. நீங்கள் 10,000 ரூபாய் கொடுத்தேன்னா 1,00,000 ரூபாயா நமக்கு திரும்ப ரிட்டர்ன் நமக்கு வரும். அப்போது உங்களுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்தேனே, அதனால தான் 1,00,000 ரூபாய் எனக்கு வந்ததுன்னு யாராவது 50,000 ரூபாய் கொண்டு வந்து திரும்ப கொடுக்குறாளா என்ன? தர்மத்துக்கு நம்ம செலவழிச்சோம்னா பல மடங்காக பகவான் நமக்கு திருப்பி கொடுப்பார். ரெண்டாவது, இது மாதிரி பண்ணக்கூடிய தர்ம காரியங்களுக்கு நம்ம பணத்தை கொடுத்தாதான் வாழடி வாழையாக நம்மளுடைய சந்ததிகளுக்கு இந்த தர்மத்தினுடைய புண்ணியம் போய் சேரும். நம்மளுடைய சந்ததிகளுக்கு பணம் சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, பாபத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டு போயிடக்கூடாது. வெளிநாட்டில் போய் மண்ணாடி சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வந்தாக்க மெட்ராஸில் ஒரு மால் பாக்கி கிடையாது. எல்லா மால்லையும் ஏறி 1,00,000 ரூபா, 4,00,000 ரூபா, 50,00,000 ரூபான்னு செலவழிக்கணும். அதே நான் ராமாயணம் பண்ணுறேன், எனக்கு ஒரு பத்திரிகையை கொடுத்து நம்ம கேட்டோன்னா, என்ன சார் நான் ஊருக்கு வந்து 1 மாதம் ஆச்சு, நீங்கள் இப்போ தான் ஆற்றுக்கு வர பார்த்தேலாம், நான் இப்போ ராத்திரி ஃப்ளைட்டில் கிளம்பிகிட்டே இருக்கேம்மா. தர்மத்தில் பணத்தை செலவழிக்கிறதுக்கு அவரவர்களுக்கு பாக்கியம் இருந்தால் தான் கிடைக்கும். நீங்கள் 10,000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னாக்க யாரோ ஒருத்தர் வந்து எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன்னு முழு தர்மத்தையும் அவன் வாங்கின்னு போயிடுவான். இங்கே செலவுக்கு ஒன்றும் விஷயம் கிடையாது. திருவாரூர் தேரை எல்லாரும் சேர்ந்து இழுத்தாதான் தேர் நகரும். ஒருத்தரே தேரை நகர்த்தணும்னா அசைக்க கூட முடியாது. தர்மத்தினால பணத்தை சம்பாதிச்சு, தர்மத்தினால ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சு, தர்மத்தினால காமத்தை அடையணும். காமம் அப்படின்னாக்கா இப்போ எல்லாருக்கும் தப்பாக தோன்றுறது. காமம்னா என்னன்னா மனசில் உள்ள ஆசைகளுக்கு காமம்னு பேர். நான் அந்த யாகம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதுவே காமனை தான். காமம்னு சொல்கிறே தவிர காமனைன்னு பேர். காமனைனாக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது. எனக்கு அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும்னு கேட்குறோமே, அதுதான் காமம்னு பேர். இது மூணுத்தையும் இங்கே சம்பாதிச்சுட்டோம் அப்படின்னாக்க மோக்ஷம் அப்படின்னாக்க வீடுன்னு பேர். இல்லறத்துலேயும் இங்கே வாழறதுக்கு உண்டான வீடையும் பகவான் கொடுப்பார். மோட்சத்துலேயும் நமக்கு ஒரு வீடு ரெடியாக இருக்கும். தர்மம் இல்லாமல் எதையுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் விஷயம். அந்தர்வேதி தானம், பகிர்வேதி தானங்கள்லாம் பண்ணி அவபிரத ஸ்நானமாகி தசரதன் வந்து ஆற்றுக்கு உள்ளே போகிறான். அந்த சமயத்தில் ஒரு ஏழ பிராமணன் வேஷ்டிலாம் கசங்கி கிடக்கு. அவன் வரான் தசரதன் இருக்கிற இடத்துல. தரித்ராயத்விஜாயாச்ச ஹஸ்தாபரணமுத்தமம் கஸ்மைசித் யாச்சமானாய ததௌ ராகவநந்தனஹ. இவன் யாகம் பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டு ஒரு பிராமண வேஷத்தில் தரித்ராய த்விஜாயாச்ச பரம தரித்திரனாக வந்து, இங்கே தசரத சக்கரவர்த்தி யாரு, அவர் யாகம் பண்ணினாராமே, அந்த யாகத்தில் கலந்துக்கணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, நான் தான் தசரத சக்கரவர்த்தி சொல்லுங்கோ அப்படின்னாக்க தானங்கள்லாம் முடிஞ்சு போயிடுத்தான்னு கேட்டேன். இப்போதான் அந்தர்வேதி தானங்கள் பகிர்வேதி தானங்கள்லாம் கொடுத்து அவபிரத ஸ்நானம் ஆச்சு அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், எனக்கு இப்போதான் விஷயம் தெரியும், அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி, அந்த குடும்பத்தில் யாகத்துக்குன்னு என்ன பணத்தை எடுத்துட்டு போகிறாளோ அத்தனை பணத்தையும் செலவழிச்சுட்டு தான் ஆற்றுக்கு வர்றதுன்னு சங்கல்பம். 40 லட்ச ரூபா எடுத்துட்டு யாகத்துக்கு போகிறான்னா 30 லட்ச ரூபா தான் செலவாச்சு, 10 லட்ச ரூபா பாக்கி டெபாசிட் போடுன்னு சொல்ல மாட்டானா. பாக்கி 10 லட்ச ரூபாயை எப்படி நம்ம இந்த பிராமணாளுக்கு கொடுத்து சரி பண்ணலாம்னு யோஜனை பண்ணி 40 லட்ச ரூபாயும் செலவு பண்ணிட்டு தான் கையில் கொண்டு போன பணப்பையெல்லாம் உதறிட்டு தான் வருவானா. அது மாதிரி வந்த சமயத்தில் இந்த தரித்திர பிராமணர் வந்து எனக்கு தானம் வேணும் அப்படின்னு கேட்டான். அந்த குடும்பத்தில் இல்லைன்னு சொல்கிற பழக்கம் இல்லை. அதனால் என்ன ஆச்சு, கையில் போட்டுக்கிற ஹஸ்தாபரணம்னு பேர்,
அதை கழட்டி அவன்கிட்ட கொடுத்தார். வந்தது யாரு அப்படின்னா கஸ்மை சித் யாச்சமானாய, யாரோ ஒரு யாச்சகன், யாருன்னு தெரியல. சங்கசக்கர கதாபாணி பீதவாசா ஜகத்பதி ஏதஸ்மின் அந்தரே விஷ்ணு உபயாதோ மகாத்யுதி. கஸ்மைச்சித் யாச்சமானாய அப்படின்னாக்க யாரோ ஒருத்தன் வந்தான் அப்படின்னு சொல்றது. கஸ்மை தேவாய ஹவிஷா விதேம. கஸ்மை தேவாய அப்படிங்கிற இடத்துக்கு ஹரயே நாராயணாய அப்படின்னு பாஷ்யம் பண்றார். புத்திரகாமேஷ்ட யாகம் பண்ணி அதிலிருந்து ஹோமகுண்டத்திலிருந்து ஒருத்தர் வெளியில வரார். அவர் பாயசத்தை கொண்டு வரார். தங்க பாத்திரத்தில் வெள்ளி மூடி போட்டு அந்த பாயசத்தை கொண்டு வந்து, இதம் து நிருபசார்தூல பாயசம் தேவ நிர்மிதம். ரிஷ்யசிங்கர் கொண்டு வர நிருபசார்தூல, இந்த பாயசத்தை உன்னுடைய மனைவிகளுக்கு கொடு. பிரஜாகரம் கிருஹாணத்வம் தன்யம் ஆரோக்கியவர்தனம். பிரஜோத்பத்தியை கொடுக்கக்கூடிய பாயசம், தேவ நிர்மிதம், தேவதைகளால் ஏற்பாடு பண்ணப்பட்ட தயார் பண்ணப்பட்ட பாயசம். உனக்கு தன்யத்தை கொடுக்கறது, ஆரோக்கியத்தை கொடுக்கறது, இதை கொடு அப்படின்னு சொல்லி கௌசல்யாயை நரபதிஹி. கௌசல்யா அம்மாட்ட வந்து இந்த பாயசத்தை எடுத்து கொஞ்சம் கொடுக்கிறார் தசரதன். பாயசார்த்தம் ததௌ ததா. பாதி பாயசம் இந்த பாத்திரத்தில் எவ்வளோ இருக்கோ பாதி எடுத்து கௌசல்யா தேவிகிட்ட கொடுக்கிறார். அர்த்தாதர்த்தம் ததௌ சாபி சுமித்ராயை நராதிபா. அதிலேருந்து பாதி பாயசம் இருக்கே, ஒரு பாயசம் வந்தது, அதிலிருந்து பாதி எடுத்து கௌசல்யா தேவிக்கு கொடுத்தாச்சு. பாக்கி பாதி தான் இருக்கு. அந்த பாக்கி பாதி இருக்கிறதுலையே கொஞ்சம் எடுத்து சுமித்ரா தேவிகிட்ட கொடுத்தார். அதுலேயும் பாதி கைகேயி அம்மாட்ட கொடுத்தார். கௌசல்யையும் கைகேயும் சாப்பிட்டாச்சு. வாங்கின மாத்திரத்தில் பாயசத்தை சாப்பிட்டா. சுமித்ர சாப்பிடாம கையில் வச்சுருக்கா. அவளுக்கு திரும்ப இன்னொரு தடவை பாயசத்தை கொடுக்குறார். அதுக்கப்புறம் தான் அவன் சாப்பிட்றான். 2 தடவை பாயசம் வாங்கி சாப்பிட்டதுனால ரெட்ட கர்ப்பம். ததோ யஜ்ஞே சமாப்தே து ருதூனாம் ஷட் சமத்யயுஹு. அந்த யஜ்ஞம் பூர்த்தியாகிற காலத்தில் இந்த தசரதன் யோஜனை பண்ணிட்டே இருக்கானா, பாயசம் சாப்பிட்டு இத்தனை மாசமாறுதே, மனைவிகள்லாம் கர்ப்பமானாளா இல்லையானே தெரியலையே அப்படின்னு. ருதூனாம் ஷட் சமத்யயுஹு. 6 ருத்துவும் பூர்த்தி ஆயிடுச்சு. ஒரு ருத்துக்கு 2 மாசம், 6 ருத்து 12 மாசம் யாகம் முடிஞ்சு ஆடு. யாகம் முடிஞ்சு 12 மாசம் வரும். இப்போ அந்த பங்குனி மாசம் பேசுகிறோமா, போன பங்குனியில் யாகம் பண்ணது, இந்த பங்குனிக்கு 6 ருத்துவும் பூர்த்தி ஆயிடுச்சு. ததஷ்சத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ. அதிலிருந்து 12வது மாசம் பகவானுடைய அவதாரம் அப்படின்னு சொல்ற. எதிலிருந்து 12வது மாசம் என்னைக்கு பாயசம் சாப்பிட்டாலோ அதிலிருந்து 12வது மாசம் 6 ருத்துவும் பூர்த்தி ஆயிடுத்துன்னு சொல்றார். அது மாத்திரம் இல்லாம துவாதசே மாசே சைத்ரே, சித்திர மாசத்துலன்னு சொல்றார். சித்திர மாசம் அப்படின்னாக்க நமக்கெல்லாம் சித்திரை பிறந்தாதான் சித்திரை. ஏப்ரல் 15ஆம் தேதி தான் சித்திர மாசம், அன்னைக்கு தான் சித்திரை 1ஆம் தேதின்னு சொல்கிறோமோனோ. சாந்திரமான ரீதியாக அவளுக்கு பங்குனி அமாவாசை முடிஞ்சாலே சித்திர மாதம் ஆரம்பிச்சிருது. யுகாதி அன்னைக்கு சைத்திர மாதம் அவளுக்கு ஆரம்பிக்கிறது. தமிழ்நாட்டிலையும் கேரள பிரதேசத்திலையும் மாத்திரம்தான் சௌரமான கதியை, சூரியனுடைய கதியை வச்சு விவகாரங்கள். மற்ற எல்லா மாநிலங்களும் சந்திரனுடைய கதியை வச்சு தான் விவகாரங்கள். அயோத்தி வடநாட்டில் இருக்கிறதுனால
சைத்ரே நவமிகே திதௌ பங்குனி அமாவாசை முடிஞ்சு யுகாதியிலேயே அவளுக்கு சைத்திர மாசம் ஆரம்பிச்சிருது. அதனால ருதுநாம் ஷட் சமத்யயு 6 ருதுவும் பூர்த்தி ஆயிடுச்சு. சித்திர மாசமும் பிறந்தாச்சு. நவமி திதியில பகவான் அவதாரம் பண்றார். நவமி திதியில பகவான் அவதாரம் பண்றதுக்கு காரணம் என்ன? அஷ்டமி நவமி அப்படின்னு வந்துருத்துனா நாள் பார்க்குற வைதிகள்லாம் பேப்பரை தள்ளுங்கிற. அஷ்டமி நவமியா பார்க்கவே வேண்டாம், பேப்பரை தள்ளு. ஜாதகம் பார்க்குற ஜோசியாலாம் அஷ்டமி நவமி பேப்பரை தள்ளுங்கிற. இந்த 2 திதிகளும் போய் வைகுண்டத்தில் போய் பகவான்கிட்ட முறையிட, இந்த திதிகளுக்கு மத்தியில் எங்களை அலட்சியப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஏன் வச்சீங்க? வாத்தியாரும் அஷ்டமி நவமி வேண்டாம் தள்ளி போங்கிறா, ஜோசியாலும் அஷ்டமி நவமி வேண்டாம் தள்ளி போங்கிறா. இப்படி ஒதுக்குற மாதிரி எங்களை அவமரியாதைப்படுத்துகிற மாதிரி ஏன் திதிக்கு நடுவில் கொண்டு போய் வச்சு அப்படின்னு சொல்ல, பகவான் அஷ்டமி அன்னைக்கு நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி உங்களுக்கு பெருமையை சேர்க்கிறேன், நவமி அன்னைக்கு ராமாவதாரம் பண்ணி பெருமையை சேர்க்கிறேன், லோகமே கொண்டாடும், கவலைப்படாதீங்கோ அப்படின்னு அவளுக்கு அபயம் கொடுத்து, சைத்ரே நவமிகே திதௌ நவமி திதி இந்த 9 இருக்கே இருக்கிறதுலே கடைசி நம்பர் 9 தான். அதுக்கப்புறம் 0 தான். அதுக்கப்புறம் நீங்கள் 1 போட்டாலும் திரும்ப 1 2 தான் வரும். 9ன்னு போட்டால் 10 0 ஆயிடுது. திரும்ப 11 12 தான் வரும். இந்த 9 நீங்கள் எதால பெருக்கினாலும் 9ஆவே தான் வரும். 1 9 9, 7 9 18, 9 2 18, 8 1 9, 3 9 27, 7 2 9. இது மாதிரி நீங்கள் கடைசி பரியந்தம் பார்த்தீங்கன்னா எதை பெருக்கினாலும் எதால பெருக்கினாலும் 9ங்கிறது மிச்சம். அதுதான் இருக்கிறதுலே பெரிய நம்பர். அதனால நவமி திதி நான் தான் பெரியவன்னு காமிக்கிறதுக்காக நவமி திதியில பகவான் அவதாரம். நக்ஷத்ரே அதிதி தெய்வத்யே ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரஹேஷு கர்க்கடே லக்னே வாக்பதாவிந்துனா சஹ ப்ரோத்யமானே ஜகன்னாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யா அதனயத் ராமம் சர்வலக்ஷண சம்யுதம் விஷ்ணோரர்த்தம் மகாபாகம் புத்திரமைக்ஷ்வாகவர்தனம் கௌசல்யா சுஷுபே தேன புத்ரேணாமித தேஜசா யதா வரேண தேவானாம் அதிதிஹி வஜ்ரபாணினா. புனர்வசு நட்சத்திரத்தில் கௌசல்யா தேவி கிட்ட பகவானும், புஷ்ய நட்சத்திரத்தில் கைகேயி அம்மாட்ட பரதனும், ஆஸ்லேஷா நட்சத்திரத்தில் சுமித்ரா தேவி கிட்ட லக்ஷ்மண சத்ருக்னாலும் அவதாரம் பண்ணினான்னு புண்ணியமான சரித்திரம் இன்னைக்கு. நாளைக்கு இதனை தொடர்ந்து இந்த அவதாரத்தினுடைய பெருமை ஆரம்பித்து இதிலேருந்து ஆரம்பித்து நாளைக்கு எது பரியன் சீதா கல்யாண பரியந்தம் போட்டிருக்கேன் பத்திரிகையில். சீதா கல்யாணத்தோடு நாளைக்கு பூர்த்தி ஆகுது. பகவான் எல்லோருக்கும் எல்லா விதமான சகல க்ஷேமலாபங்களும் கொடுத்து, பாக்கி இருக்கிற 8 நாளும் பகவான் நிர்விக்னமாக இதை பூர்த்தி பண்ணி கொடுத்து சகல க்ஷேமத்தையும் கொடுக்கணும்னு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवरविन्द्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते जानकीकान्तस्मरणं जय जय राम राम आंजनेय महाराज की।